ஜெயந்தி. இவள் ஒன்றும் பெரிய பணக்காரி இல்லை. வரட்டு கௌரவத்துக்காக ஆடம்பரமாக வாழ ஆசைப்படும் அருணின் ஆசை மனைவி. இவர்களுக்கு காலம் கற்றுத்தரும் கருத்து, ஆடம்பரத்தைப் போல் ஒரு அழிவில்லை. சுலோச்சனா, இவள் ஒன்றும் இல்லாதவள் இல்லை. எல்லா வசதிகளும் இருந்தும் அத்தியாவசிய தேவைகளை கூட அனுபவிக்காமல் படு கஞ்சனாக வாழும் காசிநாதனுக்கு கழுத்தை நீட்டியவள். இவர்களுக்கு காலம் கற்றுத்தரும் கருத்து, கஞ்சத்தனத்தைப் போல் ஒரு முட்டாள்தனம் இல்லை. லட்சுமி, இவள் வரவுக்குள் வசதிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கண்ணியமாக வாழும் ரகுபதியின் அன்பு மனைவி. இவர்கள் மூலம் காலம் நமக்கு கற்றுத்தரும் கருத்து, சிக்கனத்தைப் போல் ஒரு செல்வம் இல்லை. இந்த வேலைக்கார லீவ் போட்டாலும் போட்டா ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. நீ ஏன் ஜெயந்தி கஷ்டப்படுற? காசை விட்டு இருந்தா 4 குடம் தண்ணி கொண்டாந்து கொட்ட மாட்டாங்க. நல்லா இருக்குண்ணா நீங்க சொல்றது. தெருவாசல்ல இருக்கிற பம்புல 2 குடம் தண்ணி பிடிச்சா இன்னைக்கு முழுக்க போதும். இதுக்கு போய் 2 ரூபாய் செலவு பண்ணணுமா? அன்னைக்கு முடியலனா காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நானே தண்ணி பிடிச்சு வச்சுட்டு போறேன். டாடி, இன்னைக்கு ஈவினிங் டவுன்ல சினிமா பார்க்க போறேன்னு அம்மா சொன்னாங்களே, எந்த படத்துக்கு டாடி? இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற என்டர் தி டிராகன் படத்துக்கு. ரொம்ப கூட்டமா இருக்குமே, டிக்கெட் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? திருப்பிள்ளையார்ல இருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி வரைக்கும் தரிசனம் பண்றதுக்கு கியூல நிக்காம குறுக்கு வழியில போறதுக்கு சம்திங்கா சிபாஸ் லெட்டர் கிடைக்கும் போது சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கிறதா கஷ்டம். அப்போ பிளாக்ல டிக்கெட் வாங்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா, 290 டிக்கெட்டுக்கு 5 ரூபாய் கொடுத்தா கிடைச்சிட்டு போகுது. ஏன் நான் பணத்தை இப்படி வேஸ்ட் பண்றேன்? 2 வாரத்துக்கு அப்புறம் ஈஸியா டிக்கெட் கிடைக்குமே. சாரதா, இந்த 5-10ல ஒன்னும் குடிமுடிக்க போயிடாது. கடல் தண்ணியில தான் கப்பல் போகுது. அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்துட்டா கூட அது வழியா தண்ணி வந்து கப்பல் முழுகித்தான் போகும். ரேமா, கேட்டுக்க உன் அத்தையோட தத்துவத்தை. 1 2 3 4 5 6 7 8. ஏமாமா, காலங்காத்தால 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி 1 2 எண்ணிட்டு வச்சுக்கீங்க. மச்சான், ஒரு நாளைக்கு இந்த வேலை குச்சியில 10 தடவைக்கு மேல பல்லு தேய்ச்சா பல்லும் தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சியை வச்சே இன்னும் 6 மாசம் தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. உங்க புள்ளி வர கணக்குப்படி வேலங்குச்சிலேயே ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுருவாமா. குடிக்கிற தண்ணி கெட்டு போயிருமேன்னு தான் பாக்குறேன். எனக்கு என்னடா அப்படியே வயசாகி போச்சு. என் வயசை பத்தி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாடுறா. அவன் என்ன காலைன்னு சொல்றாடா. இருக்கிறதே 2 சொத்த பல்லு, இதுக்கு பேஸ்ட் பிரஸ் ஒரு கேடா. அம்மா, இதுக்கெல்லாம் காசு ஏதுரா? அக்கா கொடுத்துச்சு. அக்காவா? அவளை சொல்லணும். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா? 2 சோறு உட்கார்ந்து திங்கிறதும் இல்லாம ஏன்டா அப்படி கண்ட செலவெல்லாம் வைக்கிற?
எப்பா எனக்கும் பேட்டும் தட்டும் வாங்கி கொடுப்பா. கண்ணா பேஸ்ட் பிரஷ் எல்லாம் வாங்கி ஏன்டா காட்ட கரியாக்குற? இத பாத்தியா வேலை குச்சி? இது ஔவையார் காலத்துல இருந்து நம்ம மூதாதையர்கள் உபயோகிச்ச குச்சிடா இது. எனக்கு குட்டெல்லாம் வேணாம், எனக்கு பேட்டும் தட்டு தான் வேணும். ஏய் சொன்னா கேள்றா. ஆமா உங்க பள்ளிக்கூடத்துல உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இல்ல ஏன் வாத்தியாருக்கு தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சினிமா விளம்பரத்துல பேட்டும் தட்டும் தான் நல்லது சொல்லியிருக்காங்க. ஏய், எவன்டா நல்லதுன்னு சொன்னானோ அவன்கிட்ட ஓஜா கேட்டு பாடுறா. இந்த பாடுறா, இந்த பக்கத்துல நான் தேய்க்க ஆரம்பிச்சு இன்னையோட 3 மாசம் ஆகுதுடா. இன்னையில இருந்து நீ மாத்தி இந்த பக்கத்துல தேய்டா. நீ எல்லாம் ஒரு அப்பா ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லியே வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போடா, நான் நெருப்புட்டிய கையில எடுத்து போறேன். கொல்லி வைக்க கொல்லி வைக்க அம்மா, மாட்டேன். இல்ல, அம்மா, அடிக்க, ஐயோ, ஐயோ, அம்மா, அடிக்க, அம்மா. ஏய், இங்க டேய். ஏங்க இப்படி அடிச்சு துரத்துறீங்க அவனை? உன் பிள்ளைக்கு பேஸ்டும் பிரஷும் வேணுமா? அடம் பிடிக்கிறானே. ஆமா, நேரு தவம் இருந்து நெய்யில விளக்கேத்தி ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பத்தி வச்சிருக்கேன். அவனை ஏன் இப்படி அடிச்சு துரத்துறீங்க? அவனுக்கு செலவு பண்ணாத பணத்தை வச்சுட்டு என்னங்க செய்ய போறீங்க? ஏன் இப்படி கரும்புத்தனம் பண்றீங்க? ஏய் நீ வா, உன்னை பெத்ததுக்கு அரைக்கிற அரிசியை பெத்திருக்கலாம். ஒருவேளை பொங்கியாதீங்களாம். ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விரதம் இருந்துரு. சாயிபு கடையில இருந்து 2 வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஒண்ணு கண்ணு கொடுத்துரு. ஏமாமா எனக்கு அவன் உரிச்சு போறான் பாரு தோல், அதை நீ சாப்பிடு. தோலா? தோல்ல தாண்டா வைட்டமின் அதிகமா இருக்குது. அரிசியை விட தவிட்லையும் உமியிலையும் தாண்டா சத்து அதிகமா இருக்குது. அப்படியா மாமா? இன்னும் இல்லையா? அரிசியை திங்கிற மனுஷனை விட தவிட்ட திங்கிற மாட்டுக்கு தாண்டா சக்தி அதிகமா இருக்குது. நாளையில இருந்து ஒரு தோலை கூட விட மாட்டேன். விடாத. ஏமாமா நீங்க எப்படி? என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு டிஃபனுக்கு நான் ஒரு எலிச்ச வாயனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். லட்சுமி, இன்னைக்கு 3 முட்டை தான் தேர்ச்சு. வெள்ளை கோழி முட்டை விடாம ஏமாத்திடுச்சு. ஆமா, வருஷம் 365 நாள் கோழி முட்டை இடும் நினைச்சீங்களா? முட்டை இடுற கோழிக்கு தானே வலி தெரியும். அப்ப சேவலுக்கு என்ன தெரியுமா? தம்பி வருது. வந்தானே. ஆமா, இட்லி சாப்பிடாம எங்க எடுத்துட்டு போற? பக்கத்து வீட்டு காசிநாதன்கிட்ட காட்டுறதுக்கா? எதுக்குடா? நம்ம வீட்டு இட்லி நல்லாதான் இருக்காதான், எள்ளு புண்ணா காட்டா இருக்குன்னு சொல்றாரு. உடனே உனக்கு கோவம் வந்துருச்சு, கொண்டு வந்து காட்டுறேன்னு சவால் விட்டு வந்தியா? ஆமா. அதுக்கு ஒரு இட்லி கொண்டு போய் காட்டின போதாதா? என்கிட்ட காட்டுறதுக்காகவே உங்க அண்ணி ஒரே ஒரு இட்லியை மல்லிப்பூ வாட்டம் சுட்டுருப்பாங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் நான் சாப்பிடுற 1/2 டஜனையும் கொண்டு போறேன். சீக்கிரம் கொண்டு ஆறிட போகுது. ஆமா ஆமா. அப்புறம் அந்த ஆளு உங்க அன்னைக்கு ஆறி போன இட்லி தான் சுட தெரியும், ஆவி பறக்கிற இட்லி சுட தெரியாதுன்னு சொன்னாலும் சொல்வாரு. எப்படி மாமா அப்படி கிழிஞ்சு இருக்க? இதுக்குதான் நான் தலைவைக்கு போடாதீங்கன்னு சொல்ல கேக்குறீங்களா? கல்லுல வச்சு கட்டையால அடிச்சிருப்பான் போல இருக்குது. கிளிய அடிச்சிருக்கான். சரி புடி. இன்னும் கிழியுமா மாமா? ரொம்ப இழுக்காதரா. இதை ஏன் மாமா தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுல நெஞ்ச நூலை விட தச்சு நூல் தான் அதிகமா இருக்கு. இதை தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு புது கோடியா வாங்கி கட்டுங்க. இப்படியே ஊசியில குத்திடுவாமா? இதை தச்சு வச்சா வர்ற பொங்கலுக்காகவே நான் பாக்குறேன். புடிடா. என்னங்க, என்னமோ எங்க வீட்டு இட்லி நல்லா இருக்கான்னு சொன்னீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க. அடே சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி. எங்க மாமாவுக்கு ஓசினா எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னமோ இந்த இட்லி நல்லா இருக்கும்னு தோணல. வேண்டாம், நீ ஒரு இட்லி சாப்பிட்டு சொல்லு. இதோ பாரு, இட்லி நல்லா இல்லைன்னா நேருக்கு நேரம் ஏதாவது சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. பறிச்சு கொட்ட புண்ணாக்கு திங்கிற பயலுக்கு இட்லியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். போதுமா பத்தாதான்னு? அப்ப எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்ப என் வாயவே பாத்துக்கிட்டு. நல்லா இருக்கு இட்லி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. ஆனா உங்க அன்னைக்கு தோசை சுட தெரியாது. இட்லியை விட தோசை தான் நல்லா ரோசாப்பூ மாதிரி சுடுவாங்க. எப்படிப்பா? இட்லி சுட தெரிஞ்சவங்களுக்கு தோசை சுட தெரியாது. அப்போ நாளைக்கு 4 இட்லி கொண்டு வரேன். சிச்சி, தோசை 6 தோசையா சுட்டு கொண்டு வா. நான் இதே இடத்துல பல்ல வளைச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னங்க, அந்த சாரதா ஏன் என்ன பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு போறா? அதுக்கு இளமை ஊஞ்சல் ஆடுது. ஓஹோ, புரியல? அவ உன்னை காதல் பண்றானா? நிஜமாவா? நான் சூடத்தை வச்சா சத்தியம் பண்ணணும். என்ன பையன் மயக்கத்துல தட்டை விட்டு போறான்? சரி விடு, கேட்டா கொடுப்போம். ஏண்டி சரோஜா, காலேஜுக்கு போகாம தெருவுல நான் என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லம்மா, இத பொறுப்படுறேன். ஆனா மதுரையில பொட்டி கடை வச்சிருக்கிறவன் மாமா அவனை கட்டிக்கிட்டு ஒழுங்கா இல்லாம நீ காலேஜ்ல படிக்கிறேன்ட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறிய. உனக்கும் வேற வேலை இல்ல, அவருக்கும் வேற வேலை இல்ல. அவனுக்கு உன்னை கட்டி வச்சாதாண்டி எனக்கு நிம்மதி. மாமா மாமா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு. கண்ணா நீ ரெடியா இல்லையா? நான் ரெடியா தாண்டி இருக்கேன். சரிடா, போயிட்டு சாயந்தரம் சீக்கிரமா வா. அரிப்பா, அங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். போ போ. பையன் இப்பவே ஒரு செட்டை பார்த்தா அலையிறான். மாமா, காலை சாப்பாடு ஒரு மாதிரியா முடிஞ்சது. மத்தியானம் எப்படி? முனிசாமி தாத்தாவுக்கு தவசம்டா, வர சொல்லி இருக்கிறாங்க. குடும்பத்தோட போயிருவான். உங்க அக்காவை அடப்பணைக்கு சொல்லு.
11 மணிக்கு பொட்டி கடை பையன் சாமா வாங்க டவுனுக்கு வருவான். அவங்கிட்ட சமையல் பண்ணி கொடுத்து அனுப்புறேன். வேண்டாம் ஜெயந்தி, நான் புகாரிலேயே சாப்பிட்டுக்கிறேன். பாய் பாய். ஒரு கிரேப் ஐஸ் கொடுப்பா. ஏன் பிரேமா, இப்பதான் நான் வீட்ல சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ள ஏன் வீண் செலவு? என்னையும் உன்ன மாதிரி பஸ்ஸுக்கு தர 20 காசை உண்டியல்ல போட்டு நடந்து வர சொல்றியா? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. எனக்கு என்னமோ அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு தோணல. ரியலடா? சாப்பிட்டு பார்த்தா தானே எப்படி இருக்கு சொல்ல முடியும். அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இவனுக்கு ஒரு கிரேப் ஐஸ் கொடுங்க. பரவாயில்ல, ரொம்ப ருசியா தான் இருக்கு. ஆமாண்டா, ஓசில கொடுத்தா எல்லாம் ருசியா தான் இருக்கும். அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கு. மிஸ்டர் ரகுபதி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கிரிக்கெட் டெஸ்ட் பார்க்க பெங்களூருக்கு இன்னைக்கு நான் போறேன். வர்றதுக்கு 3 days ஆகும். சார், நாளைக்கு காம்பசார் மார்க்கெட் புது பில்டிங் கான்ட்ராக்டுக்காக டெண்டர் போடுறோம். இன்ஜினியர் வர சொல்லியிருக்கேன். நீங்களே இருந்தா நல்லது. இத பாருங்க, இந்த ஆபீஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். என்ன எதிர்பார்க்கணுங்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம். பிளாங்க் செக்ல சைன் பண்ணிருக்கேன். வேண்டிய அமௌண்ட் டிராப் பண்ணீங்க. ஓகே? எஸ் சார். எஸ், மேனேஜர் ரகுபதி பேசுறேன். என்ன? ஐம் சாரி, நான் இன்னும் 1 hour உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ. ஹெட்லார் காரணம் வர சொல்லு. சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. சார் கூப்பிட்டீங்களாமே? மிஸ்டர் அருண், ஹோட்டல் உமேகால வந்து 50,000 ரூபாய் செக்க எனக்கு தெரியாம ஏன் மறுபடியும் பிரசன்ட் பண்ணீங்க? உமேகா ஓனர் சௌத்ரி போன்ல ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. நோ, தட்ஸ் பேட். இப்ப அந்த செக் திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? பிசினஸ் விஷயத்துல தயவு தாட்சண்யம் பார்க்க கூடாது. செக் விஷயத்துல கண்டிப்பா இருந்தா தான் நாம நம்ம நாணயத்தை காப்பாத்திக்க முடியும். 50,000 ரூபாய்க்கு செக் தேவையில்லை, உடனே டிராஃப்ட் எடுத்து அனுப்புங்கன்னு உமேகா ஹோட்டல் ஓனருக்கு லெட்டர் போடுங்க. ஓகே சார். ஏய், சீக்கிரம் வாடி, பஸ் வருது. சொகுசா கார்ல போறதை விட்டுட்டு ஏண்டி பஸ்ல முண்டி அடிச்சுக்கிட்டு போகணும்? பல்ல அடிச்சுக்கிட்டு ஓசி கார்ல போறதை விட பஸ்ல போறது ஒண்ணு கேவலம் இல்லடி. கூட்ட நெரிசல்ல பொண்ணுங்க மேல இடிக்கிறதுக்குன்னே வர்ற மைனர் மாமாங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட லிப்ட் கொடுக்குறவன் கொஞ்ச நேரம் சபலத்தோட நம்மள பாக்குறதுல நமக்கு என்னடி நஷ்டம்? உன்னை திருத்த என்னால முடியாது, நான் வரேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், கார் எந்த பக்கம் போகுது? நீங்க எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் போகும். பெட்ரோல் டேங்கை ஃபுல்லப் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கே. கண்ணாடியில பாக்குறது கஷ்டமா இருந்தா ஃப்ரண்ட் சீட்கே வந்துடுறேனே. என்னடி கார்ல போனவோ இவ்வளவு லேட்டா வர? அது ஏண்டி கேக்குற? இன்னைக்கு லிஃப்ட் கொடுத்தவன் செபலத்தோட டிரைவர்ல டிஃபன் சாப்பிடலாமான்னு கேட்டான். நான் கூட டிரைவர்ல டிஃபன் சாப்பிட்டு நாளாச்சு, ஓகேன்ட்டேன். அடி பாவி, பாவம் ஒண்ணும் பண்ணலடி. அது அசடு வழிய பாத்துக்கிட்டே ஆர்டர் பண்ணிச்சு. நான் சிரிச்சுக்கிட்டே செமத்தா செலவு வச்சுட்டேன். அத பல்ல காட்டிக்கிட்டே பில்ல கொடுத்துச்சு. இப்படியே நீ ஏமாத்திக்கிட்டாலே எவனாவது ஒருத்த உன்னையே ஏமாத்த போறான், நீ அம்பேல நிக்க போற. ஆம்பளைங்க எல்லாமே செபலத்துங்க. அவங்களை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சொன்னா தெரியாது, பட்டாதான் புரியும். காலங்காத்தால வெள்ள புறா ஒண்ணு வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. நான் கோலப்புறாவை சொன்னேன். சாரதா, எனக்கும் கோலம் போட கத்து கொடுக்குறியா? எதுக்கு? எங்க வீட்டு வாசலையும் கோலம் போட்டு. பொம்பளைங்க செய்யற வேலைய ஆம்பளைங்க செய்யக்கூடாது. ஏன்? உங்க அண்ணி கோலம் போடுவாங்களே. எங்க அன்னிக்கு புள்ளி கோலம் தான் போட தெரியும். உன்ன மாதிரி பூ புறா எல்லாம் போட தெரியாது. சரி, நாளையில இருந்து உங்க வீட்டு வாசல்லையும் நானே கோலம் போடுறேன்.
எங்க போறீங்க? மாங்காடு போகணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் டிராப் பண்றேன். பின்னால உட்காருங்க. தேங்க்யூ. ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படி நில்லுங்க. பைத்தியக்காரி, என்ன இது? சின்ன குழந்தையாட்டம். சாரதா, நீ மட்டும் வரலன்னா இன்னைக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஆம்பளைங்க கிட்ட பழகிறது கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி ஆபத்தானதுன்னு இப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டே, அதுவே போதும். வா. டேய், சீக்கிரமா பாலக்கரடா. இதோ கறந்துடுவோமா? யம தர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு 1/4 லிட்டர் பாலை அதிகமா கூடப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்சை கட்டி காப்பாத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். ஏமாமா, இனிமே என்னால ஒரு சொட்டு கூட பால் கறக்க முடியாது. கையெல்லாம் வலிக்குது. வேணும்னா கண்ணுக்குட்டி மாதிரி வாய வச்சு உறிஞ்சிட்டுமா? ஏய், இப்படியே கழுத்துல மீச்சிருவேன். ஆமா, காலையில தான் ஒரு சட்டி கேப்ப கூட வாய வச்சு உறிஞ்சினியே, பத்தாதா? கண்ணுக்குட்டி மாதிரியே கட்டிட்டு கரடா. சரிதான் மாமா. மா மா மா. டேய், சீக்கிரமா கரடா. மாடு வேக வேகமா திங்குது. மாமா, பால் அவ்வளவுதான். இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாத, அப்புறம் மாடு இழைச்சிடும். பாலதான் வரலையா, அப்புறம் என்ன உனக்கு புல்லு? கொண்டா. டேய், எந்திரா. அங்க ஒரு மாடு வாழை தூக்குறா. கூட எடுத்து போய் சாணத்தை பிடிச்சு அந்த மூலையில கொட்டுறா. போட. ஐயோ, கருமம் கருமம். கர்மத்தை பார்த்தா காசு கிடைக்குமாடா? பாலை கொண்டா. இந்தா இந்தா, இதை கொண்டு போய் பரல்ல வை. தண்ணி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருவோம்.
ஏமாமா பால்ல தான் தண்ணி ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். நீங்க தண்ணிலேயே பால் ஊத்துறீங்களே. பால் கிடைக்கிறது சாதாரணம்டா, தண்ணி கிடைக்கிறதாண்டா சிரமம். ரெண்டு வெள்ளையா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்தா இந்த எருமை பாலை நாய டீ கடையில கொடுத்துரு. இந்த பசும்பாலை ஐயர் வீட்டுல கொடுத்துரு. இதான் பசும்பாலா? அதிகமா தண்ணி ஊத்துனா அதுக்கு பேர் பசும்பால்றா. சரி பாலை கொடுத்துட்டு வந்து மாட்டையெல்லாம் அவுத்துட்டு போய் சினிமா பட போஸ்டர் மேய விடு. ஏமாமா செக்ஸ் பட போஸ்டா ஃபைட்டிங் பட போஸ்டா? ஃபைட்டிங் வேணாண்டா, மாடு இங்க வந்து உதைக்கும். செக்ஸி பட போஸ்டே மேய விடு, பாலாவது ஊரும். போ. கபடி 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 சிவா, நானும் விளையாட வரட்டுமா? பொம்பளைங்களை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். வாடா விளையாடு. ஆமா, பெரிய இவரு. நான் வந்தா நீ தோத்து போயிடுவேன், அதான் நீ என்ன சேர்க்க மாட்டேங்கிற. என்னது? நீ வந்தா நான் தோத்து போயிடுவேனா? வா பாப்போம். அப்பமா வா. சரி. ம். கபடி 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 அக்காவை விட்டுருங்க. என்ன பல்லு விளக்கும் போதே எச்ச வருதே? மாங்காய் மேல ஆசையா? ஆமா. மரம் ஏறி பறிக்க வேண்டியது தானே? எனக்கு மரம் ஏற தெரியாதே. நான் வேணா பறிக்க தட்டுமா? உனக்கு மரம் ஏற தெரியுமா? நம்ம தோப்புக்குள்ள நமக்கு ஒண்ணு சேர்க்க மாட்டேங்குது, எவனோ செட்டப் பண்றான். போய் தொலையட்டும். என்னடா வாங்கி வந்துட்டியா? மாந்தோப்பு கிளியே மச்சான பாரு, மனசாந்தி காண மனசார பழகு. ஏண்டி சரோஜா, என்ன புத்தகத்தை வச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஊர்ல இருந்து பக்கத்து வீட்டு முனியாத்தா வந்திருக்கிறா. உன் மகன் என்ன கல்யாணம் கட்டிக்கிறாளா இல்லையான்னு கேட்டு ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு என்ன பதில் சொல்ற சொல்லு. இப்ப எனக்கு ஒன்னும் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. வேணும்னா அவர் வேற பொண்ணை கட்டிக்கிட்டோம். உன்னை திருத்த முடியாதே, உன் இஷ்டப்படியே நட. என்னங்க, உங்க கம்பெனில புதுசா 2-3 பேர் தேவைப்படுதா? நீங்க சொன்னா உங்க முதலாளி சிவாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்க மாட்டாரா என்ன? இது பாரு லட்சுமி, நான் சொன்னா என் கம்பெனில எதுவா இருந்தாலும் நடக்கும். ஆனா அதுக்காக அந்த செல்வாக்க பயன்படுத்தி ரகுபதி தான் தம்பிக்கு வேலை போட்டு கொடுத்துட்டான்னு 4 பேர் சொல்றதை நான் விரும்பல. சார், சார். யாரு? உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க? ஐ ஆம் மகேஷ், காந்தி சிமெண்ட் ஃபேக்டரி சேல்ஸ் மேனேஜர். உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசலாம்னு. கம்பெனி விஷயமா இல்ல பர்சனல் விஷயமா? பர்சனலா பேச வேண்டிய கம்பெனி விஷயம் தான். சொல்லுங்க. உங்க கம்பெனிக்கு சிமெண்ட் சப்ளை செய்ய நாங்க ஆசைப்படுறோம். மார்க்கெட் விலையை விட குறைச்சு தர்றோம். விலை குறைவா தரேன்னு சொன்ன உடனே தரமும் குறைவா தான் இருக்கும்னு நல்லா தெரியுது. உங்க கம்பெனியை பத்தி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தரம் தான் முக்கியம். சிமெண்ட் தரத்தை மட்டும் பார்த்தா நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியுமா? ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கம்பெனி மேனேஜர் இந்த சின்ன வீட்லயா இருக்கிறது? சின்ன வீட்டுல இருக்கிறது கேவலம் இல்ல, சின்ன மனுஷனா தான் இருக்க கூடாது. நீங்க கொஞ்சம் மனசு வச்சா மூட்டைக்கு 1 ரூபா வீதம் உங்களுக்கு கமிஷன் போட்டு தர்றேன். மரியாதை போங்க வழி. சார், உங்கள மாதிரி நப்பாச காட்டுறவங்க இருக்கிறதுனாலதான் நேர்மையா இருக்கிறவங்க கூட துணிஞ்சு தவறு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. போங்க வெளியே, இல்ல நானே உங்களை கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டி வந்துடும். I say you get out. ஜெயந்தி, வர்ற 1ஆம் தேதி நம்ம ஊருக்கு டிவி வருதான். அப்படியா? இந்த 1ஆம் தேதி எப்படியாவது கண்டிப்பா டிவி வாங்கி ஆகணும். அப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல டிவி கிடைக்குதா, ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகம்.
இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கும்போது ஈஸியா தான் இருக்கும். மாசம் மாசம் பணம் கட்டும்போது தான் கஷ்டம் தெரியும். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க வேண்டியதுதான். இந்த மாங்காட்டிலேயே நம்ம வீட்டுல தான் டிவி இருக்குன்னு இந்த ஊரே பேசணும். ஏங்க 2 மாசத்துல உங்க தீபாவளி போனஸ் வந்துருமே, அப்போ டிவி வாங்கிக்க கூடாதா? இப்ப மார்வாடி கிட்ட கடை வாங்கி டிவி வாங்கிப்போம். போனஸ் வந்ததும் திருப்பி கொடுத்துருவோம். சார், யாரு? உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க? என் பேர் மகேஷ், காந்தி சிமெண்ட் கம்பெனி சேல்ஸ் மேனேஜர். அப்படியா? உட்காரு. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லுங்க. உங்க கம்பெனிக்கு சிமெண்ட் சப்ளை பண்ண நாங்க ஆசைப்படுறோம். உங்க மேனேஜர் கிட்ட பேசுனதுல எந்த பலனும் கிடைக்கல. அதனால நீங்க தான் பார்த்து எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். ரொம்ப சிக்கலான மேட்டராச்சே. மேனேஜரே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் தலையிடுறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த பிசினஸ் முடிச்சு கொடுத்தீங்கன்னா மூட்டைக்கு 1 ரூபா வீதம் போட்டு தரோம். இந்தாங்க அட்வான்ஸ் 5000. ஓகே, நான் எப்படியாவது கமிட் பண்றேன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன். என்னங்க, இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாங்க. ஜெயந்தி, நீ பயப்படுற மாதிரி எந்த வம்புலையும் நான் மாட்டிக்க மாட்டேன். தைரியமா இரு. எங்க மாமா போயிட்டு வரீங்க வெயில்ல? உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. இப்படி கொடுங்க மாமா. கரண்ட் பில் என்னடா உங்க அப்பா நாடா கட்டுமா? உங்க அக்காவை கல்யாணம் பண்ண அன்னைக்கு வாங்கின பேனு உங்க அக்கா பழசாயிட்டா. இது பழசாகல. காரணம் இதை நான் போடுறதே இல்ல. இதெல்லாம் ஒரு அழகுக்கு தாண்டா நான் வாங்கி வச்சிருக்கிறேன். போடா போய் விசில் எடுத்துப்பா. அப்படியா மாமா? அறிவு கட்டவன் பேனை போடுறானே, நானே போட்டதில்ல. ஆட்டாதா ஆட்டாதா, விசிறி பிஞ்சு போயிரும்டா. நானே கொடுத்து வாங்கினதுடா. அப்படியே அப்படியா புரியா? நானே வீசிக்கிறேன்டா. எப்படி மாமா? பாரு. கர்மம் கர்மம். என்னடி கர்மம் சொல்ல? ஆமா, ஸ்லோ ஸ்லோ. பேர் என்ன கட்டித்தனா? அழகா ஸ்லோ ஸ்லோன்னு தான் கூப்பிடுங்களேன். சுலோச்சனான்னு கூப்பிட்டு ஏண்டி வேஸ்டா காத்த வெளியே விடுவானே? அடியே, என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்து ஊருக்காரனே பாராட்டி இருக்கான். இது பாராட்டாங்களா? பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான். அவங்கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரோம்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கு நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிலி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன். நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு விளக்கு நினைச்சிட்டாரு. வாயில தான் பேச போறோம், காதல தான் கேட்க போகுது, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சிட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் படக்கு நெட்டி கைய பிடிச்சிட்டேன். இருட்டுல தானே உட்கார்ந்து இருக்கிறோம், வேஷ்டி அழுக்காயிருமேன்னு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னா அசிங்கமா இருக்காது. அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டார்னு காலில் விழுந்து நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சித்தனமா? அடியே சொல்லோ, நான் யாருக்காகடி சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தான். ஆமா ஆமா. எவ்வளவு நாளா ஒரு பட்டு புடவை கேக்குறேன், வாங்கி தந்தீங்களா? உனக்கு எதுக்கடி பட்டு புடவை 16 முழத்துல? பேசாம பாவாடை கட்டு. வயசும் சின்ன வயசா தெரியும், துணியும் கம்மியா எடுத்தா போதும். ஏண்டா டே, உனக்கு நேர காலமே கிடையாதா? உங்களுக்கு மட்டும் நேரம் காலம் தெரியுதோ? பாத்தி அடி எழுத்து பேசுறேன் அரஞ்சண்ணா. அப்பா, நான் அடுகுடு விளையாட்டு வரேன். போய் விளையாண்டு சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. அடுகுடா? தடுகுடு விளையாட போறேன்னு சொல்றான். ஏமாமா, இந்த பயலுக்கு சாவே வராதா? பயமுடா. அரஞ்சண்ணா, நாட்டுக்கு சேவை செய்ய வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொன்னாங்களேன்னு இவனை பெத்து எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவனாங்கிற எழுத்தே வராதுன்னு கேட்டேன் மாமா. 247 எழுத்துல ஒரு எழுத்து வரலன்னா என்னடா தப்பு? சரிதான் போடா. ஆமா, விசிறிச்சமா? நீ விசிற வேண்டாம், சொரிய வேண்டாம், போடா போடா. இங்கிதான் தெரியாதவன். இதுக்கு தான் தம்பிகளே கூட வச்சு கூடாது. போவ மிஸ்டர் அருண், காந்தி சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து எதுக்காக சிமெண்ட் வாங்குனீங்க? போன வாரம் நீங்க பாம்பே போயிருந்தப்போ அடையார் கான்வென்ட் பில்டிங்க்கு அவசரமா சிமெண்ட் தேவைன்னு நம்ம மேஸ்திரி சொன்னார். நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. நம்ம வழக்கமா பர்ச்சேஸ் பண்ற அமர் சிமெண்ட் கம்பெனிலயும் ஸ்டாக் இல்ல. அதனால இதை என்ன நம்ப சொல்றீங்களா? இந்த காரியத்தை செய்யறதுக்காக நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லஞ்ச காசுல குடிக்கிற பாதாங்கீரை விட நேர்மையா உழைச்ச காசுல சாப்பிடுற பழைய சோறு எவ்வளவோ மேல். மிஸ்டர் அருண், நாம செய்யறது சாதாரண தொழில் இல்ல, கட்டடம் கட்டுற புனிதமான தொழில். நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரி, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம், தாய்மார்களுக்கு பிரசவ ஆஸ்பத்திரி கட்டுறோம். இன்னைக்கு உங்களுடைய சாதாரண தேவைக்காக கலப்படமான மட்டமான சிமெண்ட் உபயோகப்படுத்தலாம். ஆனா நாளைக்கு அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்தா அதனால ஏற்பட போற உயிர் இழப்புக்கு யார் பொறுப்பு? சார், இனிமே ஆல் ரைட். இனிமே இந்த மாதிரி தப்பா நடந்து கூடாது. இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இது கூட உங்க குழந்தைகளுக்காக தான். மைண்ட் யூ. என்னங்க, நீங்களே சாப்பிட்டுட்டு வந்தா இப்படி? வாங்கும் போது 2 வாங்கிக்க சொன்னேன்ல. பரவாயில்ல, இதே கொடுங்க. இது எச்சு. அது எனக்கு தெரியும்.
கோவில்ல கொடுக்கிற பிரசாதத்தை விட ஒரு குடும்ப பொண்ணுக்கு அவ புருஷன் எச்சல் பண்ணி கொடுக்கிற பொருள் தான் புனிதமானது. கொடுங்க. எல்லாத்தையும் நீ சாப்பிடாத, எனக்கு கொஞ்சம் விட. ஏ அருண், எடா எங்க இருக்க? கவலையா இருக்கப்பட இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நானா எதையும் என்கிட்ட மறைக்கிறேன். இந்த பாரு, கடல்ல மூழ்கி இறந்தவங்களை விட கவலையில் மூழ்கி இறந்தவங்க தான் இந்த உலகத்துல அதிகம். எதை இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழக்கூடாது. என்ன இழந்தேன்னு மறைக்காம என்கிட்ட சொல்றேன். அந்த ரகுபதி. எந்த ரகுபதி? ஓஹோ, உங்க மேனேஜர் ரகுபதியா? அவனை எனக்கு நல்லாவே தெரியும். தானும் உருப்பட மாட்டான், மத்தவங்களையும் உருப்ப விட மாட்டான். ஆமா, அவனையே நீ கேர் பண்ற? அவனுக்கு மேல உள்ள முதலாளியை காக்கா பிடிச்சு உன் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதானே? மார்னிங் சார். குட் மார்னிங். மேல வாங்க. ஒண்ணுமில்ல சார், வருஷா வருஷம் என் குழந்தை பர்த்டேக்கு உங்க அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா இந்த வருஷம் இல்ல. அதனால நீங்க வந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். அருண், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போறதில்ல. இல்ல சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அவசியம் வரணும். உங்களுக்காக டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபாரின் ஐட்டங்களோட. இவ்வளவு ருசியா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. எல்லாம் சிஸ்டர் சாரதாவுடைய ப்ரிப்பரேஷன் தான். ரொம்ப தேங்க்ஸ். உங்க சமையல சாப்பிடறதுக்காகவே தினம் உங்க வீட்டுக்கு வரலாம் போல் இருக்கேன். என்ன அருண், உங்க தங்கச்சி வெக்கப்படுறத பார்த்தா காலேஜ்ல படிக்கிறவங்க மாதிரி தெரியலையே. எப்பவுமே அவ கொஞ்சம் ஷை டைப் தான். மாமா கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஐயோ, இப்பவே அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல சாப்பிட்டா இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க முடியாது. ஒப்ப சரியான கஞ்சப்பயடா. எச்ச கையாலோட காக்கா ஓட்ட மாட்டான். என்னமா எச்சு பறிக்க கீழே இல்ல, அத காக்கா தூக்கின்னு போயிடுமே. அத கூட கழுவிட்டு சாப்பிட நான் ஒப்பேன். ஏண்டா வெண்டச்சோறு எந்திரா. என்னடா வாயில இருந்து புகை வருது? கறி அடுப்பு முழுங்கிட்டியா? ஒண்ணு இல்ல மாமா. கைய காட்டு. இத பாருங்க. அந்த கைய காட்டு. இத பாருங்க. ரெண்டு கையும் சேர்த்து காட்டு. அடடே, துரைக்கு சாப்பிட்டது ஜீரணம் ஆகலையா? சிகரெட் அளவுக்கு வந்துட்டீங்களா? சிகரெட் வாங்க, காசு ஏத்துறா உனக்கு. போஸ்டர்ல மாட மேய விட சொன்னீங்க. நான் போஸ்டரை கிழிச்சு அடைக்க போட்டு சிகரெட் வாங்கிட்டேன். அட பாவி, மாடு போஸ்டர் சாப்பிட்டு இருந்தா பாலாவது கிடைச்சிருக்கும். அத பாழாக்கிட்டியடா. உருப்படியா நீ? அடிக்காதீங்க மாமா. என்னங்க உங்க கை சும்மா இருக்காதா? யாரையாச்சும் அடிச்சுட்டே இருக்கணுமா? உன் தம்பி செஞ்ச காரியத்தை பாத்தியாடி? என்ன பண்ணனா? என்ன பண்ணானா? சினிமா போஸ்டர் எல்லாம் மாட விட்டு மேய விடுறான்னா அதை இந்த பைய கிழிச்சு கடையில விட்டு காசாக்கி சிகரெட் குடிக்கிறாண்டி. ஊரு போஸ்டர் தானே வித்தா, உங்க முதலையா வித்தா? ஊர் வேற நான் வேறையாடி. வர வர உன் தம்பிக்கு வாயும் சுத்தம் இல்ல, கையும் சுத்தம் இல்ல, அடியே ஆளே சுத்தம் இல்ல. நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுற இல்ல, அதை இந்த பைய குளத்து கையில வச்சு பாதியை தின்னுட்டு பாதியை தாண்டி எனக்கு கொண்டாரான். அதனால இனிமே நீ சாப்பாடு கொடுத்து விடும்போது என்னென்ன கொடுத்து விடுறேங்கிறதுக்கு சிலையா ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பு. அதென்ன சிலையட? அடியே, கேப்ப கழுவி ஒரு உருண்டை கொடுத்து அனுப்புறேன்னு வச்சுக்க, முழு நிலா. 4 வெங்காயம் கொடுத்து வரேன்னு வச்சுக்கோ, 4 வாரம். 10 சுண்டக்காவத்தல் கொடுத்து வரேன்னு வச்சுக்கோ, 10 மாசம் அப்படின்னு எழுதி அனுப்பு. 10-12 வருஷம். சாரதா, என்ன காலேஜுக்கா? ஆமா. வண்டியில வாயேன், நான் டிராப் பண்றேன். யார் வண்டியிலும் போக நான் விரும்பல. என் வண்டியில வர்றதுக்கு எத்தனை பெண்கள் தவா இருக்காங்க தெரியுமா? அப்படி தவ இருக்கிற பெண்களை கூட்டிட்டு போக வேண்டியது தானே? சாரதா, உங்க அண்ணனுக்கு நான் முதலாளி. எங்க அண்ணனுக்கு தானே முதலாளி, எனக்கு இல்ல. உனக்கும் நான் முதலாளி ஆகிறேன். வண்டி எடு. நீங்க ஏன் ரிக்ஷா ஓட்டுறீங்க? என்ன பண்றது, படிச்சேன், வேலை கிடைக்கல. அண்ணன் அன்னைக்கு தெரியாம ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கேன். காலேஜுக்கு போறதுக்கு நேரமாச்சு, இன்னும் பஸ்ஸை காணோம். என்ன கொண்டு போய் விடுறியா? 3 ரூபா கொடு. இத பாரு, 2 ரூபா தரேன். முடியாது. 2 ரூபா தரேன். அதெல்லாம் முடியாது. தெரிஞ்சவங்க வேற, தொழில் வேற. சரி, 3 ரூபா கொடுக்குறேன். ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ ஓரம்போ. சாரதா, நான் இந்த நேரத்துல வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. உனக்கு நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன், கொடுத்தா வாங்கிக்கியா?
ஏன் அப்படி பாக்குற? நேத்து பேரம் பேசினா இன்னைக்கு குங்கும சிமெண்ட் தராமேன்னு பாக்குறியா? அது நான் செஞ்ச வேலைக்கு கூலி. இது நான் உனக்கு கொடுக்குற அன்பளிப்பு. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஒரு கிளி, ஒரு மயில், ஒரு மான் இப்படியே கோலம் போடுறியே, ஜோடியா கோலம் போடவே உனக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளையில இருந்து உங்க விருப்பப்படியே ஜோடி கிளி, ஜோடி மயில், ஜோடி மான் போடுறேன். 10 பைசா, எருமை விராட்டி 8 பைசா. எது வேணும்? என்னது பசு வெரைட்டி 10 பைசாவா? பசுமாடு என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா? பசும்பால் என்ன விலை தெரியுமா? இந்த வெராட்டிய வீட்டுல நீ அடுப்பறிச்சுன்னா வீடு பூரா பத்தியா மணக்கும். எது வேணும்? ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. சரி, இந்த காசுக்கு இது போற வாங்கிட்டு போ. போ. உனக்கு என்னம்மா? பசு வெரைட்டி குடியா? என்னங்க அநியாயம், இதுக்கும் வரிசைங்களா? எதுக்கோ போய் வரிசையில் நிப்ப, எரிக்கிறதுக்கு வரிசையில் நின்னா வா. உனக்கு என்ன வேணும்? எருமை வெராட்டி 1. ஆமா, ஒரு வெராட்டி வாங்குறதுக்கு நீ வேஷ்டி கட்டி முண்டாசு கட்டி வந்துட்ட. வா. உனக்கு என்னம்மா? 4 நாக்கு எருமை. 4 நாளுக்கு எருமையா? உனக்கு என்னம்மா? எருமை வெரைட்டி கொடுங்க. உனக்கு என்னம்மா? எவ்வளவுக்கு? 80 பைசா. உனக்கு என்ன? 22 பைசா பசு வெராட்டி கொடுங்க. என்னங்க 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 என்னங்க, எங்க அப்பா பசுமாடு கம்பி கொஞ்சம் ஓசில வேண்டாம் சொன்னார். ஓசியாவா? ஆமாங்க. ஏண்டா கோமியம் கிடைச்சதுன்னு அவ்வளவு சாதாரணம் நினைச்சியா? 8 அணா கொடுத்தீங்கன்னா இது நிறைய பிடிச்சி தருவேன். 8 அணாவா? சரி இந்தாங்க, சீக்கிரமா கொடுங்க. அவசரப்படாதடா, உடனே எப்படா சுத்தி பாத்துக்கிட்டே இரு, எங்கேயாவது பேயுதான்னு. டேய், அங்க ஒண்ணு பேயுது, பிடிச்சிக்கடா. மாமா, அக்கா அந்த சீட்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சாப்பாடு கொடுத்து விட்டாளா? ஆமா மாமா. சரிதான் சார். முழு நிலா. என்னடா இது அரை நிலாவா இருக்குது? என்னடா 4 வாரம் எழுதிருக்கா, 2 வாரமா இருக்குது? 1 2 3 4 5. டேய், என்னடா 10 மாதம் குறை மாசமா இருக்குது? டேய், மரியாதையா சொல்லு. வர்ற வழியில இதை வச்சு எங்கேயாவது சாப்பிட்டியா? இல்ல மாமா. உண்மையை சொல்றான். சாப்பிடல மாமா. இல்ல மாமா, செத்து போய் உண்மையை சொல்றா. உண்மையை சொல்றா. வாங்க. குட் மார்னிங் சார். வாங்க அருண், உட்காருங்க. ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு போன்ல சொன்னீங்களே? ஆமா, இதுவரைக்கும் கல்யாணத்தை பத்திய நினைப்பே எனக்கு ஏற்பட்டதில்லை. அன்னைக்கு உங்க தங்கச்சியை பார்த்ததுல இருந்து சாரதாவனை மனைவியா அடையணும்னு ஆசைப்படுறேன். சார், நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க. சாரதாவோட அழகுக்கு முன்னாடி ஏன் அந்தஸ்து ரொம்ப ரொம்ப சாதாரணம். என்ன உங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கோ உங்க தங்கைக்கோ ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லுங்க. நோனோ, உங்களை மாப்பிள்ளை அடையறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம். எதுக்கும் சாரதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இல்ல? நான் எதை செய்தாலும் அவன் மறுக்கவே மாட்டான். அப்படின்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. ஆமா சார். இனிமே இந்த சார் முறைலாம் வேண்டாம், உரிமையோட மாப்பிள்ளைன்னே கூப்பிடுங்க. சாரதா, வாயத்தர. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதை விட ஸ்வீட்டான நியூஸ் சொல்ல போறேன். எனக்கு தெரியும், உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணி உண்டாயிருக்காங்க. நீ மருமகனை பெற்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 2வது குழந்தைக்கு நீ அப்பையாக முடியும். அப்போ அண்ணி உண்மையாவே இல்லையா? சரி, நீயே சொல்லு. அப்படி வா வழிக்கு. இதுவரைக்கும் எனக்கு தங்கச்சியா மட்டும் இருந்த நீ வர்ற 10ஆம் தேதியில இருந்து முதலாளி அம்மாவா மாற போற. என்ன நான் சொல்றேன்? எங்க முதலாளி மிஸ்டர் மதன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். அப்படியா? ஆமா, வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டார். அண்ணா, நீ கொடுத்த சாக்லேட் வாயில இருக்கும்போது ஸ்வீட்டா தான் இருந்தது. ஆனா உள்ள போனதும் நெஞ்சையே கசப்பாக்கிடுச்சு. சரதா, நீ என்ன சொல்ற? நான் உனக்கு தங்கியா மட்டும் இருக்கத்தான் ஆசைப்படுறேன். மதன் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருந்துமா இப்படி சொல்ற? பாத்தியா அண்ணா, அவர் பெரிய பணக்காரன்னு தான் உன்னால சொல்ல முடியலே தவிர நல்ல மனசுக்காரன்னு உன்னால சொல்ல முடியலையே. ஒரு பெண் வாழறதுக்கு பணத்தை விட மனம்தான் வேணும். சாரதா, உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிங்க கிட்ட கூட அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்னு கேட்பாங்களா? பைத்தியக்காரத்தனமான உன் அபிப்பிராயத்தை கேட்டு நம்ம குடும்பத்துக்கு வழிய வர அதிர்ஷ்டத்தை இழக்கனா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதா மதங்கிட்ட வாசு கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இனி அந்த முடிவை ஆண்டவனால கூட மாத்த முடியாது. என்னம்மா இது? இப்ப என்ன நடந்து போச்சு? இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லம்மா வளர்த்த எங்க அண்ணன் கல்யாண விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்கிறாரு. இங்க பாரு சாரதா, நீ நல்லா வாழணும்னு தான் உங்க அண்ணன் ஆசைப்படுவாரே தவிர உன் வாழ்க்கை பாழாகணும்னு நினைக்க மாட்டாருமா. அந்த நம்பிக்கையில தான் நான் இது வரைக்கும் இருந்தேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டாரு? வசதியான இடத்துல உன்னை வாழ வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறது தப்பா? அதுக்காக ஊதாரித்தனமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மதம் தான் கிடைச்சாரா? பைத்தியக்காரி, வசதி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. ஏன் உங்க அண்ணன் மட்டும் ரொம்ப யோகியமோ? காலேஜ்ல படிக்கும் போது ஒரு சினிமா காரியை வச்சிருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உரி சுத்துற பூனையாட்டம் என்னையே சுத்துற மாதிரி நான் மாத்திக்கலையா? அண்ணி சாரதா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள நல்லவங்களாக்குறதும் கெட்டவங்களாக்குறதும் மனைவிதான். அவங்க திருப்தி படுற அளவுக்கு அவங்க டேஸ்டுக்கே வீட்டுல சாப்பாடு கிடைச்சா எதுக்காக ஹோட்டல் சாப்பாடை தேடி போறாங்க?
நீ என்ன மாமா? வேற கயிறு இருக்காடா? இல்ல மாமா. அப்ப அக்கம் பக்கத்துல பாத்துட்டு பக்கத்து வீட்டு பந்தல்ல இருந்து ஒன்னு அத்துக்கிட்டு வாடா. வேண்டாம் மாமா. மாமா மாமா என் அண்ணா கிடைக்குது அறுக்கட்டுமா? வேண்டாடா. அப்புறம் என்ன தேய்ச்சி குளிக்கும் போது நீ என்ன செய்வ? ஆமா. என்னடா ஆச்சு? அடே, எப்படிடா? ஸ்கூல் விட்டால ஒரு பஸ் வந்துச்சு, அத புடிச்சு தங்கினே வந்தேன். அதனாலதான் 20 பைப்பா மிச்சம். அட மடப்பைய மகனே, பஸ்ஸை பிடிச்சு தொங்கிட்டு வந்ததுக்கு பதிலா ஒரு டாக்ஸியை பிடிச்சு தொங்கிட்டு வந்திருந்தா 2-3 ரூபா மிச்சமா இருக்கு மேடம். சரி, சட்டை அழுக்காருக்குள்ள கலட்டி ஆணியில மாட்டி வை போ. என்ன சிவா சிவா, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போறானே, என்ன செய்ய போற? என்ன என்ன பேசாம இருக்கிற? வர்ற முகூர்த்தத்துல சாரதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நீ பந்தக்கால் நட போறியா, இல்ல மணவரை போட போறியா, இல்ல பந்தி பருமாறி எச்சியல் எடுக்க போறியா, இல்ல வாசல்ல நின்னுட்டு வர்றவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்க போறியா, இல்ல தலையில பெட்ரூம் லைட்டை வச்சுட்டு ஊர்வலத்துல முன்னாடி போறியா? என்ன எப்படி அபிப்பிராயம்? இப்படி ஒரு வேலை. மாமா மாமா எப்ப மாமா கல்யாண சாப்பாடு? பறக்காதரா, பத்திரிக்கை கொடுப்பாங்க. சோத்துக்கே இப்படி அலையிற? என்ன சாரதா தப்பு தப்பா புள்ளி வச்சிருக்க? நான் தான் தப்பா புள்ளி வச்சிருக்கேன். நீ கரெக்டா தான் புள்ளி வச்சிருக்க. இந்த பிரசாதம் சாரதா, நான் இது வரைக்கும் கோயிலுக்கே போனதில்லை. இன்னைக்குதான் முதல் முறையா போனேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும், நீ காலமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கதான். சாரதா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சதும் காசினாத நீ என்ன பந்தக்கால் நட போறியா, இல்ல மணவரை போட போறியா, இல்ல பந்தி பரிமாறி எச்சில எடுக்க போறியா, இல்ல வாசல்ல நின்னு வரவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்க போறியா, இல்ல தலையில பெட்ரூம் லைட்டை வச்சுக்கிட்டு ஊர்வலத்துக்கு முன்னாடி போக போறியான்னு என்ன கேலி பண்ண. நான் அதை மட்டும் செய்ய போறதில்லை. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் முதலிரவுக்கான பெட்ரூமை நான் தான் அலங்காரம் பண்ணுவேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் தோலை தொட்டிலாக்கி தாலாட்டு பாடுவேன். தாலாட்டு பாடுவேன். மாப்பிள்ள சார், யாரோ ஒருத்தர் இந்த கடிதாசிய உங்ககிட்ட அவசரமா கொடுக்க சொல்லிட்டு போனாரு. இன்று உனக்கு திருமண நாள், வாழ்த்துக்கள். இன்று உனக்கு முதலிரவு. ஆனால் உன் மனைவிக்கு என்னுடன் ஏற்கனவே முடிந்து விட்டது முதலிரவு. உன் மனைவி ஏற்கனவே என்னால் களங்கப்படுத்தப்பட்டவள். அந்த எச்சில் இலையில் இன்று உனக்கு விருந்து. உன் மனைவியின் முகத்தை தவிர வேறு அங்கங்களை பார்க்காதவன். அவளின் அழகு மச்சங்களை ரசித்தவன். அவள் அங்கங்களை அங்குலம் அங்குலமாக அளந்தவன் நான். நான் காயப்படுத்திய உதடுகளில் இன்று மேயப் போகின்ற உனக்கு என் அனுதாப வாழ்த்து. அருண், என்னங்க என்னாச்சு? களங்கப்பட்ட உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. முதலாளி, என் தங்கச்சி மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. அபாண்டமா பழி சுமத்தல, அத்தாட்சி இந்த லெட்டர். இதை படிச்சு பாரு. இப்ப என்ன சொல்ற? நடத்த கெட்ட வேலை நாதஸ்வர மேளத்தோட கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? இத பாருங்க, எங்க சாரதாவை பத்தி இப்படி எல்லாம் பேசி மலர் இருக்கிறவங்க வாழ்க்கைய கருக வச்சிடாதீங்க. இந்த மொட்டை கடிதத்தை நம்பி விளக்கேற்றி வைக்க வேண்டிய பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க. அதந்தி 1-9 பரவலாம். ஆனா ஒண்ணுமே இல்லாம அந்த லெட்டர் வந்திருக்க முடியாது. உன் தங்கச்சி உத்தமின ஆதாரத்தோட நிரூபிச்சாதான் அவ கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் தான் இந்த மொட்டை கடிதாசி எழுதினேன். சிவா, என்னடா சொல்றேன்? ஆமாண்ணா, இந்த மொட்டை கடிதாசி எழுதினது நான் தான். சாரதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அவ என்ன விரும்பல. அவ எனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவசரப்பட்டு விளையாட்டுத்தனமா இந்த மொட்டை கடிதாசி எழுதிட்டேன். ஆனா சாரதா குற்றமற்றவன், ரொம்ப நல்லவன். அட பாவி! அண்ணா, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. ஏண்டா, இந்த கடிதத்தை நீ தானே எழுதுன? நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா இந்த கடிதத்துல கையெழுத்து போட்டிருக்கணும். ஏண்டா பேடி மாதிரி மொட்டை கடிதாசி எழுதுன? நீ ஒரு மனுஷனா? போடா இங்கிருந்து.
எப்படியோ குழப்பம் தீர்ந்து கொடுத்து சாரதா ரொம்ப நல்ல பொண்ணு. முகூர்த்த நேரம் தவறதுக்குள்ள மாப்பிள்ளை மணவரையில் உட்கார சொல்லுங்க, தாலியை கட்டுங்கன்னா ஜாம் ஜாம் நடக்கட்டும். போமா. மிஸ்டர், எழுந்துருங்க. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. கணவன மனைவியும் மனைவிய கணவனும் சந்தேகப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ ஏற்படலாம். அதையும் மீறி ஒருத்தர் மேல ஒருத்தர் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். எவனோ ஒரு பொறுக்கை எழுத மொட்டை கடிதத்தை நம்பி என் கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு சொன்ன உங்களை நம்பி எப்படி என் வாழ்க்கையை ஒப்படைக்க முடியும்? என் மேல சந்தேகப்பட்ட உங்களுக்கு எனக்கு கணவனா வர அருகதை இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போகலாம். சார் சார் சார், நான் இப்போ கேட்க போறது அதிக பிரசங்கித்தனமா இருக்கலாம், சிலருக்கு அசிங்கமாவும் தெரியலாம். ஆனா என் மனசுல பட்டது வெளிப்படையாவே கேட்க போறேன். இது வரைக்கும் பெத்தவங்க தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடுவாங்க. ஆனா இங்க பொண்ணே மாப்பிள்ளைய கேக்குறா. எனக்கு ஒரு களங்கம் வந்த போது அதை தானே ஏத்துக்கிட்ட அந்த சுமைதாங்கி தெய்வத்தை எனக்கு துணையா கொடுங்க. வெகுளு தரத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத அந்த 20 வயசு குழந்தைய எனக்கு குங்குமம் தர சொல்லுங்க. எழுந்துருமா. இனிமே நீதான் எங்க வீட்டு மகாலட்சுமி. லட்சுமி, கூட்டிட்டு போ. இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கைவசம் ரெடியா ஒரு ஸ்பேர் மாலை வாங்கி வச்சுட்டு இருப்பேன். கட்டிமலம் கட்டிமலம். நில்லு. பிறந்த வீட்டு மான மரியாதை காத்துல பறக்க விட்டுட்டு போனவ இப்ப எந்த முகத்தோட இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான்? நான் எவன் கூடவோ ஓடி போனவ இல்ல. ஊரறிய உட்கார்ந்து அக்னி சாட்சியா சம்பிரதாயப்படி தாலிய வாங்கிக்கிட்டவ. இந்த வீட்டு பொண்ணு ஒழுக்கம் கெட்டவன் சந்தேகப்பட்டவரை புருஷனா ஏத்துக்காம தலை நிமிர்ந்து தன்னை உத்தமின்னு நிரூபிச்சு பிறந்த வீட்டுக்கு பெருமையை தேடி தந்தவ. ஆமா, பெரிய இடத்துல வாழ வைக்க ஆசைப்பட்ட அண்ணனுடைய ஆசையை நிராசையாக்கிட்டு ஒரு அன்றாடங்காட்சி வீட்டு மருமகளா போறவ நீன்னு இந்த ஊருக்கே தெரியும். என் புருஷன் வீடு நான் புகுந்த வீடு, வசதி இல்லாத வீடுதான். ஆனா அடுத்தவங்க வயிற்றுல வாரி கொட்டிக்காத வீடு. வீண் ஜம்பத்துக்காக ஆடம்பரமா வாழாம வரவுக்குள்ள வசதிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு கண்ணியமா வாழ்ற வீடு. அவங்க எப்படிப்பட்டவங்கிறது இப்ப உனக்கு தெரியாது. நாளைக்கு நடுத்தருவில் அம்போடு நிக்கும் போது இந்த அண்ணன் சொன்ன அருமை உனக்கு தெரியும். புகுந்த வீட்டுல பூரண சந்தோஷத்தோட 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாழ்த்துவேன்னு வந்தேன். நீ நடுத்தருவில் அம்போன்னு நிப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ற. ஒருவேளை உன் ஆசீர்வாதம் பலிச்சு நான் நடுத்தருவில் நின்னாலும் உன்கிட்ட ஒருவேளை சோத்துக்கு சத்தியமா நிக்க மாட்டேன். ஒரு அறப்பைத்தியத்தை கட்டிக்கிட்டு இவ்வளவு திமிரா பேசுறியே, நீ எப்படி அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வாங்கிறத நான் பாக்குறேன். ஆமா, நீ நிச்சயமா பார்க்கத்தான் போறேன். நீ யார அறப்பைத்தியன்னு கேவலமா நினைக்கிறியோ அவரை பார்த்து நீ வாழ கத்துக்க வேண்டிய நிலைமை வரத்தான் போகுது. நான் வரேன். சிவா சாரதா இவ 2 பேரோட நட்சத்திரப்படி சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னும் 12 நாள் போகணும். அதுவரையிலும் இவளுக்கு நல்ல நாளே கிடையாது. என்ன இதை இப்படி சொல்லிட்டீங்க? சின்ன சிறுசு வர வெள்ளிக்கிழமை சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்க முடியுமா பாருங்களேன். இதோ பாருங்க, இந்த சங்கர் சாஸ்திரி சொன்னதான். இவாளோட நட்சத்திரத்திற்கு மேட்சாகிற நாள் அடுத்த மாசம் 5ஆம் தேதி தான். அப்பதான் இவாளுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கணும். சரி, நீங்களே சொல்லிட்டீங்க, அடுத்த மாசமே வச்சுக்கோ. அப்ப நான் புறப்படுறேன். நல்லது. நான் புறப்படுறேன்னு. சரிண்ணே, நான் புறப்படுறேன்னு. ஓ தட்சண தட்சண தட்சணையோ சாந்தி முகூர்த்த தட்சணையோ சாந்தி முகூர்த்த தட்சண தட்சணையா. எங்க சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட்டுட்டு தட்சிணை வாங்கிட்டு வந்துட்டீர்ல, பாடகாசி அம்பி, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. உன்னுடைய ஜாதகமும் உன் ஆத்துக்காரி ஜாதகமும் பொருந்த வேண்டாமோ? ஆமா,
நாலு நட்சத்திரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணனவங்க தான் குழந்தை இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம குடுத்தனம் பண்ணவங்க அடுக்கடுக்கா குழந்தைகளை பெத்து வச்சிருக்காங்க. அம்பிக்கு ரொம்ப அவசரம் போல் இருக்கு. அம்பி, நானும் இப்படித்தான் உன்ன மாதிரி அவசரப்பட்டேன். இப்ப அவஸ்தப்பட்டு இருக்கேன். நேக்கு அரை டஜன் நோக்கது வேண்டாம்ப்பா, ரெண்டோட நிறுத்திக்க. 2 பிள்ளை போதும்னு உன்னண்ட சொல்லிட்டு 6-7 புள்ள பெத்துண்டு அவஸ்தப்பட வேண்டாமே. 2 பிள்ளை போதும்னு உன்னண்ட சொல்லிட்டு 6-7 புள்ள என்னங்க அந்த அப்பாவி சாஸ்திரி கிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவர அப்பாவி நம்ம 2 பேரோட சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிற பாவி. 12 பகல் 12 ராத்திரி ஏங்க வச்சுட்டாரு. கடல் தண்ணிய ஆத்து தண்ணியா கொண்டு போகுது. கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன். எப்படி பொறுத்துக்க முடியும்? பூ பூத்து குலுங்குது, காய் கனிஞ்சு குலுங்குது. எப்படி பசியோட பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? தென்றல் வரும் நேரம் தேன் மலர்கள் வாழும், தேவி உனை பார்க்கும் வானிலவும் வாழ்த்தும். தென்றல் வரும் நேரம் தேன் மலர்கள் வாழும், தேவி உனை பார்க்கும் வானிலவும் வாழ்த்தும். திண்டுக்கல் வாழையல்ல, அதை விரிச்சா தினம் தினம் சுவையுள்ள சாப்பாடு. மனம் விரும்பும் புது விருந்து கோதைகள் தருவது பெரும்பாடு. மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? அனைத்திடும் சொந்தம் என்றும் இருக்கு. அவசரப்படலாமா? பார்த்துப்போ சின்ன ஏழை நடுங்குது, பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே எண்ணம் எல்லாம் விளங்குது. பார்த்துப்போ சின்ன ஏழை நடுங்குது, பார்க்கும்போது கண்ணுக்குள்ளே எண்ணம் எல்லாம் விளங்குது. அசைகிற அசைவிலே அழைச்சத்து இழுக்குது, அங்கமெல்லாம் ஏதோ ஒரு ஆசை வந்து மயக்குது. கேட்டுக்கோ கேட்டுக்கோ என் மனசு சிரிக்குது, கேலி செய்யும் ஆளை கண்டு என்னென்னவோ நினைக்குது. கேட்டுக்கோ கேட்டுக்கோ என் மனசு சிரிக்குது, கேலி செய்யும் ஆளை கண்டு என்னென்னவோ நினைக்குது. ஆசைகள் மனசிலே அலைமோதி கிடக்குது, பச்சைமிக்க பெண்ணை கூட முன்னே வந்து தடுக்குது. நான் ஒரு பெண் அல்லவா? பூவோ மலர்ந்திருக்கு, காயோ கனிஞ்சிருக்கு, பொண்ணே இன்னும் என்ன தயக்கம்? ஆசைகளாயிரம் நெஞ்சில் இருக்கு, அனைத்திடும் சொந்தம் என்றும் இருக்கு. அவசரப்படலாமா? ஆடை தரும் காவல் ஆசை வரும் காலம், தேவி முகம் காண தேடும் இரு விழிகள். ஆடை தரும் காவல் ஆசை வரும் காலம், தேவி முகம் காண தேடும் இரு விழிகள். ஆசைகள் சிரித்தால் ஆயிரம் சுகமும் அருகினில் வருமே, ஆனந்தம் தருமே. அத்தஜாம பூஜையிலே சிலை அழகு, அத்தனையும் மொழி சிந்தும் காட்சிகளோ. அர்ச்சகரின் கை வண்ணம் எதுவரையில் அலங்கார அபிஷேகம் செய்திடுமோ? பூ
கலந்திருக்கு காயம் கனிஞ்சிருக்கு பொண்ணே இன்னும் என்ன தயக்கம் என்னடி சரோஜா இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்பிட்டியே? உங்க மாமா மகனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டு போறியா? ஆமா, நான் விரும்புறவரை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல, என்ன விரும்புறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். வரேன்டி. எனக்கு பேரும் புகழும் எப்ப வரும்? ஐயோ, பேரும் புகழும் தான் உங்களுக்கு 16 வயசுலயே வந்துடுச்சே. அது சரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு பொம்பளை பிள்ளை எப்ப பிறக்கும்? பொம்பளை பிள்ளைங்களா? இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா பிறந்துடுங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ள கண்டிப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பொம்பளை பிள்ளை பிறக்குங்க. அப்படி பிறந்துச்சு கண்டிப்பா அது பொம்பளை பிள்ளைய நான் வைக்கிறேன். பை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேனே. இந்த வருஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பிறந்துரும். பிறந்துரும். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு. பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு காணிக்கை தரேன். கொடுங்க கொடுங்க, வாங்கிக்கிறேன். போயிட்டு வரதுங்களா? சரிங்க. நீ தவேலா தலையா இன்னும் இப்படி பெருசாலி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? ஏய், என்ன அளவு தூக்கிட்டு வர்றானோ? என்னங்க என்னங்க என்னங்க, இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி? இந்த வருஷம் கடைசிக்குள்ள எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுதுங்க. எவன்டி சொன்னா? இப்பதான் கிளை ஜோசியக்காரன் சொன்னா. அதை பாத்தீங்களா, அரிசி கூட கொடுத்துருந்துச்சேன். எனக்கு தெரியாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கிளை ஜோசியக்காரன் சொன்னானே. அவன் பிறக்கும்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு போயிட்டான். நான் பிறக்காதுன்னு 2 படி அரிசி 60 ரூபா பணம் வாங்கிட்டு வந்தேன். 2 படி அரிசி 60 ரூபா பணம்? நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற ஒரு குழந்தையே சமாளிக்க முடியல. இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு 2 படி அரிசியும் 60 ரூபா பணமும் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். குடும்ப கட்டுப்பாடா? இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில மண்ணல்ல போட்டுட்டீங்களே. நீங்க நல்லா என் மனசு என்ன வேதனைப்படும். அடியே அழுகாதடி, வெந்நீர் வைடி, ஒத்தனம் கொடுக்கணும்டி. ஒத்தனம்? நீ வீட்டுக்குள்ளதான் அவனை ஒத்தி எடுக்கிறேன். இனிமே உள்ள படுக்க கூடாது. சின்னதா சின்னதா சின்னதா. இந்த அடி கவர்மெண்ட் அரிசி. ஐயோ, சாரதா, நீ நின்னா என் கால் வலிக்கும். ஓகே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன வேணுமா? விடுங்க, உங்க கால் வலிக்க போகுது. ஒண்ணும் வலிக்காது. 1 கோடி ரோஜா பூவை என் மடி மேல கொட்டி வச்ச மாதிரி சுகமா இருக்கு. சாரதா, பெரிய பணக்கார வீட்டுல பஞ்சு மெத்தில உட்கார்ந்துருக்க வேண்டிய உன்னை இங்க பாருங்க, அந்த சின்ன மனசுள்ள பெரிய பணக்காரனோட வாழ்றதை விட இந்த பெரிய மனசுள்ள ஏழையோட வாழ்றதுதான் நான் பெருமையா நினைக்கிறேன். அங்கே நான் பஞ்சு மெத்தில தான் உட்கார்ந்து இருக்க முடியும். இந்த பிஞ்சு மன குழந்தை மடியில உட்கார்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? என்ன, நான் குழந்தையா? ஆமா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு குழந்தைதான். ஆமா, நீ இங்க வரும்போது அண்ணி என்ன சொன்னாங்க? என் குழந்தைனுக்கு வலது காது கொஞ்சம் மந்தம், அதனால தலையின மந்திரத்தை இடது காதுல ஓதுன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? அப்ப இடது காதுலயே ஓது. இனிமே நீங்க சின்ன பசங்க கூட விளையாடக்கூடாது. சரி. வேலை கிடைக்கலன்னு சோர்ந்து போக கூடாது. சரி. கொல்லப்புறத்துல ஏதாவது காய்கறி தோட்டம் போடலாம், கோழி பண்ண கூட வைக்கலாம். நல்ல ஐடியா. எந்த தொழில் செஞ்சாலும் வரவுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமா வாழ கத்துக்கணும். சரி.
ஏங்க விளக்கு அணைச்சிட்டீங்க? நீதான் சிக்கனமா இருக்கணும்னு சொல்லியே. லைட் எரிஞ்சா கரண்ட்டுக்கு பணம் கட்டணுமே. தேங்காய் எப்படி? ₹1.40 3 காய் எடுத்தா 3 ரூபாமா. ஒரு தேங்காய் 1.25 தரிய? ஆமா 1.25 போட்டு எனக்கு ஒரு காக்குடு. 1.40 ஒரு பைசா கொஞ்சம் கூட கட்டாதுமா. ஒரு காய்க்கு 15 காசு தானே குறைச்சு கேக்குறாங்க. ஒரே விலை தான் வேணாம், 3 காயா வாங்கிக்க. எனக்கு வேண்டியது ஒரு காய் தான். அப்போ ₹1.40 குறையாதுமா. அப்போ 3 காயை கொடு. இந்தாங்க ஒரு காய். ₹1 கொடுங்க. என்னம்மா அநியாயமா இருக்கு? என்கிட்டயே வாங்கி ஏன் முன்னாலே வியாபாரம் பண்றீங்க? உனக்கு வேண்டியது 3 காய்க்கு ₹3. நாங்க எப்படி பிரிச்சுக்கிட்டா உனக்கு என்ன? சாரதா, நீ ரொம்ப சாமர்த்தியசாலிதான். இந்த ஆளை மடக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆள் தேவைதான். சாரதா, இந்தா இது சாமர்த்தியசாலியா உங்ககிட்ட தான் இருக்கணும். அக்கா வாங்கிக்கம்மா. பொறுமையும் புத்திசாலித்தனம் இருக்கிற நீதான் இந்த குடும்ப பொறுப்பை ஏத்து நடத்தணும். வேண்டாங்க, அக்கா கிட்டே இருக்கட்டும். ஆமா, நான் இத்தனை வருஷம் குடும்ப நிர்வாகம் பண்ணதும் போதும், உங்க அத்தா கிட்ட கணக்கு சொல்ல முடியாம திண்டாடினதும் போதும். நீ திண்டாடுறியா? உங்ககிட்ட மாதிரி நான் திண்டாடிட்டு இருக்கேன். ஆமா, அதுக்கு எவ்வளவு ஆச்சு இதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சும்மா நச்சரிப்பீங்களே. இனிமே சாரதா கிட்ட உங்க பாச்சா பலிக்குதான்னு பாக்கலாம். பாப்போமா? பாப்போம். சாவியை கூட வாங்கிக்கமா. வாங்க ஜெயந்தி. உட்காருங்க சார். ஜெயந்தி, சாருக்கு மோரு கொண்ட. உங்களை மாப்பிள்ளை அடையிற சந்தர்ப்பம் கிடைச்சோம். கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுனது சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. நாம என்ன செய்ய முடியும்? வசதியா வாழ உங்க தங்கச்சி கொடுத்து வைக்கல. அதுக்காக நம்ம தொடர்பு விட்டா போயிடும். மோர் ரொம்ப டேஸ்டா இருக்கு. மோர் சாப்பிடறதுக்காகவே அடிக்கடி இனிமே உங்க வீட்டுக்கு வருவேன். இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஜெயந்தி, ஒரு விஷயம் தெரியுமா? சார் மாங்காட்டுல ஒரு தோப்பு வாங்க போறாரு. அதை பார்க்கத்தான் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அத கூட அருண் பொறுப்புல தான் விடலாம்னு இருக்கேன். ஏன்னா நீங்களும் அடிக்கடி வந்து கவனிச்சீங்க இல்லையா? ஓகே, வர அருண், வரேங்க. ஐயோ ஐயோ, ஆமா ஆமா. எங்க கம்பு எங்க காணோம்? கம்பு ஐயா அடிக்கடி பலமா பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்தாங்க. டேய், யார் அவன்? டேய். அம்மா, எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுங்க.
வரேங்க. பேங்க்ல இருந்து 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வரும்போது யாரோ 2 பேர் தந்திரமா காரம் அடக்கி பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. சரியான ஜோக். சார் அப்படி பார்க்காதீங்க சார், சத்தியமா சொல்றேன். என்ன யாரோ ஏமாத்தி என்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க சார். மேனேஜர் சார், மோசடி செய்யற பணத்துல பாதாங்கீர் சாப்பிடுறதை விட உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல பழைய சோறு சாப்பிடுறது எவ்வளவோ மேலானது. அருண், இனிமே அவர்கிட்ட என்ன பேச்சு? போலீஸுக்கு போன் பண்ணுங்க. உங்களை செஞ்சு கேட்டுக்கிறேன் சார், என்ன அப்படி அவமானப்படுத்தாதீங்க. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி மேனேஜரை மன்னிக்கணும். அவரை போலீஸ்ல ஒப்படைச்சிடாதீங்க. வேணும்னா வேலையை விட்டு அனுப்பிடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்றேன் சார். ரேமா, பாத்தியா? ரொம்ப யோக்கியமானவங்க ஆபீஸ்ல செஞ்ச அயோக்கியத்தனத்தை, புகுந்த வீட்டு மான மரியாதையை காப்பாத்தியே தீருவேன்னு சபதம் பண்ணிட்டு போனவங்க நீதான் எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்களோ. வீண் பழிய சுமத்தி ஒரு நல்லவரை வேலையில இருந்து நீக்க காரணமா இருந்த பாவிக்கு இனிமேலாவது நீ நல்ல புத்தி கொடுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன்னு சொல்லுமா. நான் பாரதி போய் விளையாட்டி வைக்க போறேன். சப்பாத்தி வந்தாங்க சாப்பாடு கொடுத்து விடு. ஏமாமா, ஏது புது செருப்பு எப்ப வாங்குனீங்க? நேற்று வாங்கினடா. நேற்று கீழே தெரு கந்தசாமி வீட்டு கல்யாணத்துக்கு இல்ல போனீங்க. ஏண்டா செருப்ப கடையில தான் வாங்கணுமா, கல்யாண வீட்டுல வாங்க கூடாதா? அப்ப அங்க கிடந்த மாட்டி வந்துட்டீங்களா? ஒரு அறிவு கட்டவன கடைசி பண்ணி முடிச்சு வெளியே வந்து பார்த்தேன்டா. ஏன் செருப்ப காணா, இதுதான் கிடந்தது, மாட்டிட்டு வந்துட்டேன். உங்க செருப்பு தான் 5 இடத்துல கிழிஞ்சு தட்டி இருப்பீங்களே, அதையெல்லாம் மாட்டிட்டு போனோம். இந்த செருப்புக்காரன் குனிஞ்சு பார்க்காம மாட்டிட்டு போயிருக்கான். நான் குனிஞ்சு பார்த்து மாட்டிட்டு வந்தேன். அவன் செருப்புடா. சரி, எந்த காலத்துல காசு கொடுத்து செருப்பு வாங்கிருக்காரா? போதும் வியாக்கியானம். கதவை பூட்டி பத்திரமா இருக்கு. காலம் கெட்டு கிடக்குது. சரிங்க. ஆமா. சின்ன வயசு பொண்ணு மாதிரி ஆகிட்டு வர்றான். நம்ம வேற குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம். இனிமே வாசல்ல உட்காந்து காவல் காக்கணும். அக்கா, வர வர மாமா ரொம்ப கேவலமா போயிட்டாரு. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு முதல் ராத்திரில பால் கொண்டு போய் குடிச்சு அவர் குடிச்சாருன்னு நினைச்சிருக்கிறியா? அதுதான் இல்ல. ராவோட ராவ் உர ஊத்தி தயிராக்கி மறுநாள் காலையில வித்துட்டு வர சொன்னார். இப்ப பார்த்தா அவரை பத்தி குறை சொல்றதே வேற. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியே நீ. திறக்க வேணாண்டி, நான் கதவு வழியா வரேன். அடியா சுலா, ஏங்க கதவை திறக்க மாட்டான்னு சொன்னீங்க? அடிச்சடி திறந்து போட்டா தாப்பா தேஞ்சு போயிடும். ஏங்க இப்ப நடந்து கொண்டு வரீங்களா? புது செருப்பாச்சு, அது தேஞ்சு போகாதா? ஒரு சின்ன பையன் கொண்டாட்டி எனக்கு என்ன அறிவா இல்ல? இத பத்தியா கையில எடுத்துக்கிறேன்னு எப்ப திரும்பி வரணும்னு நினைச்சனும் உடனே கழட்டி கையில எடுத்துக்கிட்டேன். இனிமே திரும்பி போகும்போது எந்த இடத்துல கையில எடுத்தனும் அங்க இருந்துதான் மாட்டிட்டு போவேன். சரி, எது பண்ணீங்க? வயிறு ஒரு மாதிரியா இருக்குது. இன்னைக்கு 60 பைசா செலவானாலும் பரவாயில்ல, மிளகு வச்சு கொடுத்து விடுறீ. சரி போங்க, பாத்து ஆண்டவன் உங்களையும் படைச்சிருக்காரு. தலை எடுத்து எரும வராட்டி, இது வெள்ளை பசு வராட்டி, இது எரும வராட்டி, இது பசு வராட்டி. என்ன ஓசியாவா? உன்னை பார்த்து யோசிக்காதா? காசுக்கு தான். சரியா 10 அந்த வெள்ளை பசு இருக்கும். இருக்கிறா, போய் பிடிச்சிட்டு வர. எவ்வளவு காசு? போய் பிடிச்சிட்டு வர. அளவு பார்த்தானு சொல்லணும். இதுக்கு ஒரு அளவா? ஓடா. பிடிச்சிட்டேன். அரை கம்பு எத்தனா கொடு. எத்தனாவா? ஐயோ போயிடுச்சுண்ணே. வளைஞ்சிருச்சா? இந்த மாதிரி எக்கனா கொண்டாந்து கொடுத்துட்டு சொம்ப வாங்கிட்டு போப்போம். பௌர்ணமான ஒண்ணு சொம்ப கூட குடிச்சா என்ன ஆகிறது? எல்லாத்தையும் ஊத்தி வச்சுக்க. ஏண்டா வச்சிருந்து விற்கிறது இது என்ன? நெய்ய மாதிரி வித்துட்டு இருக்க நீ. இந்த மாதிரி சீக்கிரமா துட்டை கொடுத்துட்டு சொம்ப வாங்கிட்டு போ. இல்ல பெட்ரோலுக்கு விலை ஏற மாதிரி இந்த கோணியத்துக்கு விலை ஏற்றிடுவேன். ஆமா சரி, சொம்ப பத்திரமா பாத்துக்க. காசு எடுத்துட்டு வரேன். பாபா. ஆமா மாமா, அக்கா இன்னைக்கு மிளகு ரசம் பிரமாதமா வச்சிருக்கு. சரி, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வை. நான் போய் கை கழிச்சு வரேன். சரி.
என்னமோ ஒரு மாதிரி இருக்க. மிளகு ரசம் நம்ம சாப்பிட்டது இல்ல. மாமா எப்படி ரசம்? பிரமாதம்டா. சரி ஆயிட்டானா? ரசத்துல உழப்பும் இல்ல புளிப்பும் இல்ல, உப்பு தாண்டா அதிகமா இருக்குது. நான் உப்புல நினைச்சு உப்புல கவனிச்சாரு அவங்க அக்கா. நானே 2 டம்ளர் சாப்பிட்டுக்கிறேன் மாமா. பைப்பு தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? ரொம்ப இருக்கிறது கோமியம்டா. பாரு மாமா, சொம்புல கோமியம் இருந்துச்சு, தண்ணி நினைச்சுல டம்ளர்ல ஊத்திட்டு போயிட்டாங்க. நான் உங்க அக்கா வச்ச மிளகு ரசமா குடிச்சுட்டேன்டா. சரி பரவாயில்ல, கோமியம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. போயிட்டு வரேன். தண்ணி எடுத்து வைடா. காத்திருந்து கோமியத்தை பிடிச்சிட்டு போடா. உங்க யோகியதை பத்தி மதன் கம்பெனி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மூஞ்சியோட என்கிட்ட வேலை கட்ட வந்தீங்கன்னு எனக்கே புரியல. நீங்க போலாம். நேத்து நைட்டு பார்த்ததை விட இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா போதும். இன்னைக்கு நைட்டு காலையில பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்கு சொல்லுவீங்க. அருண், வாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓ முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாரு ரகுபதியா வீட்டுக்கே அனுப்பிச்சியாமே? ஆமா, ஒரு பக்கம் அவர் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. இதான் பாரு, பாவத்தை பத்தி நம்ம எப்பவுமே நினைக்கூடாது. ஏன்னா லாபத்தை வந்துருவோம். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு அவசரமா வர சொன்னீங்க. என்ன விஷயம்? சன் சிமெண்ட் கம்பெனியோட சவுத் இந்தியா ஏஜென்சி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓ முதலாளி மதனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல நாம 2 பேரும் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா தான். நாம எத்தனை நாளைக்கு தான் தொழிலாளியாவே இருக்கிறது? நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நெக்ஸ்ட் இயர்ல நாம ஒரு பெரிய முதலாளி ஆயிடலாம். மதனை எப்படி மடக்குதுன்னு தான் யோசனை பண்றேன். மது, மாது, சூது, இதுல மதம் எதுல விக்குன்னு சொல்லு, மத்த நான் கவனிச்சுக்கிறேன். சூதாட்டத்துல அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது. மது, அது எவ்வளவு உள்ள போனாலும் அவர் மயங்க மாட்டார். மாது, அது ஒண்ணுக்கு தான் அவர் அடிமையாவார். செக்ஸ்ல வீக்கான மதனை விக்ஸ் மாதிரி அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். குட் மார்னிங் சார். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் மோகன். Glad to meet you. தேங்க்யூ சார். உட்காருங்க உட்காருங்க அருண். சார், மோகன் சன் சிமெண்ட் கம்பெனி சவுத் இந்தியா இது சேர்த்திருக்காரு. நம்ம கம்பெனிக்கு சிமெண்ட் சப்ளை பண்ற விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போறான்னு வந்திருக்காரு. உங்களுக்கு டியர் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, ஆர்டர் கொடுக்காட்டி எப்படி? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 50% பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடிய சீக்கிரத்துல 50, 75 75 10% இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு அட்வான்ஸா நான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். I see. என்ன பார்ட்டி? நீங்க விரும்பின அம்பிஜம் பெரிய பார்ட்டியை கைக்குள்ள போட்டுக்கிட்டா தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. எதையாவது எலும்பு கூடு மாதிரி ஏற்பாடு பண்ணாத, நல்ல கட்டுக்களையாத குடும்ப பண்ண இருக்கணும். ஏன்னா அடுத்தவன் பொருளை அனுபவிக்கிறதுதான் ஒரு ஆத்ம திருப்தியே இருக்கு நினைக்கிறவர் மிஸ்டர் மதன். என்ன யோசிக்கிற? பந்தய குதிரை மாதிரி ஒரு அழகான ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் நீ கேக்குற மாதிரி படிதான்ற பத்தினி தான். ஆனா ரேட்டு தான் டபுள் ஆகும். ட்ரிபிள் ஆனாலும் பரவாயில்ல, பார்ட்டிய சிக்க வச்சா சரி. இந்த 2000 ரூபாய் பார்ட்டியோட ஆஃப் அன் அவர் வந்துருவேன். ஓகே ஓகே. நான் ஹாப்பி ஹவுஸ்ல இருந்து அம்புஜம் பேசுறேன். குட் மார்னிங். ஒரு புது பார்ட்டி, அதுவும் பெரிய பார்ட்டி. உடனே வரியா? நோ நோ, நைஸ் ஜென்டில்மேன். மாமூலை விட டபுளா தரேன். அப்படியா? சரி, கரெக்டா 5 o'clock ஒன்னு அனுப்பிச்சிடுறேன். போருமா? ஓகே, தேங்க்யூ. வாங்க வாங்க. குமாரி அம்புஜம், வணக்கம். ஐ சொசைட்டிக்கு சேவை செய்யறதுக்காகவே இவங்க கல்யாணமே பண்ணிக்காம இந்த ஹாப்பி ஹவுஸ் நடத்திட்டு இருக்காங்க. நித்திய கல்யாணத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற எனக்கு எதுக்கு சார் கல்யாணம்? உங்களை மாதிரி பெரியவங்களோட சேவைதான் என்னோட சேவை. வாங்க வாங்க. ஹலோ மிஸ்டர் மதன்,
தேங்க்யூ மிஸ்டர் மோகன். வெரி நைஸ் டைம். வெரி கோஆபரேட்டிவ் லேடி. ஒரு நல்ல ஒய்ஃப் மாதிரி நடந்துகிட்டா. இப்படி ஒரு கச்சிதமான கட்டழக நான் பார்த்ததே இல்லை. ஓகே வர்றேன். என்ன மோகன், ஜென்டில்மேன் என்ன சொல்லிட்டு போறாரு? அமைச்சரோட செலக்ஷன் ஏவணும்னு சொல்லி என் எண்ணத்தை கிளறி விட்டு போறாரு. இந்த பாரு, இன்னைக்கு அவ சீக்கிரமா போகணும்னு சொன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போ. இந்த பாரு, அரை மணி நேரத்துல அனுப்பிச்சிடுறேன். சரி கொடு. அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். என்ன சொல்ல போறாளோ? வெரி நைஸ் டைம். வெரி கோஆபரேட்டிவ் லேடி. ஒரு நல்ல ஒய்ஃப் மாதிரி நடந்துகிட்டா. இப்படி ஒரு கச்சிதமான கட்டழக நான் பார்த்ததே இல்லை. மோகன், வா மோகன். அவளை கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அபிஷா, ஏன் கத்துற? நீ யோக்கியமா இருந்துட்டு மனைவி யோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படணும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையில வசதி உள்ளவங்க வீக்னஸ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்த்த. அதுவே உனக்கு பாதகமா போயிடுச்சு. என்ன சொன்ன நீ? அடுத்தவன் பொருளை அனுபவிக்கிறதுலதான் ஆத்ம திருப்தி ஏற்படும் இல்லையா? அபிஷா, நீ அநியாயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவன் பொண்டாட்டி வேணும். அதுவே உன் பொண்டாட்டின்னு தெரிஞ்ச உடனே ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? நீ அடுத்தவன் பொண்டாட்டிய பெண்டால நினைச்சா உன் பொண்டாட்டிய ஒருத்த பெண்டால நினைப்பான். அபிஷா, உன் பொண்டாட்டி மட்டும் உத்தமையா இருக்கணும், அடுத்தவன் பொண்டாட்டி மட்டும் ஓடுதலையா இருக்கணுமா? அபிஷா, எப்படி இருந்தாலும் சரி, இனிமே இந்த ஒழுக்கங்கட்டோட சேர்ந்து வாழ நான் தயாரல்ல. என்னது ஒழுக்கமா? அப்படின்னா என்னப்பா? தாராய கடையில நுழைஞ்ச சந்தன வியாபாரி மாதிரில பேசுற. இந்த பாரு, நீயும் தப்பு பண்ண, அவளும் தப்பு பண்ணிட்டா. நீ திருந்தி அவளை திருத்து. அவன் காலடியிலே விழுந்து கிடப்பா. அது இல்லாம வீட்டுல போய் ஏதாவது தகராறு பண்ண ஆரம்பிச்ச அதுவே உனக்கு ஆபத்துல முடியும். எனக்கு எங்கெங்க எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். பி கேர்ஃபுல். நிலே, அவளையும் கூட்டிக்கிட்டு போ. நீ போமா. அவன் நல்லா தூங்குறாண்டி, இன்னைக்கு எந்திரிக்க மாட்டாண்டி. வாந்தியா? ஏண்டி, நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கும் போது உனக்கு வாந்தி எப்படி? நீ என்ன அப்பேற்பட்ட ராமரே கீழே மேல சந்தேகப்பட்டு தீ குளிச்சு வச்சிருக்காரு. ஒரு மாசம் ஆச்சு. அந்த பக்கம் 15 நாள் இருந்திருக்கு. ஜோசியக்கார பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னானே, அது சரியா போச்சுல? ஏண்டி, ஜோசியக்காரன் சொன்னானா? நீங்க 2 பேரும் இங்கே பாருங்க. நான் போய் சின்ன அவனே ஒழுங்கிட்டாண்டி. என்னங்க நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? சரி சரி. எனக்கு நினைக்கிறீங்க? விளக்கத்துக்கு பக்கத்து வீட்டுக்கார முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல அவன் முடிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன? அவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னது சும்மா இருக்க? சாப்பிடுவாங்க. தம்பி வந்தானா?
இல்ல. எங்கம்மா போனாவன்? தெரியல. எப்ப வருவான்? தெரியல. தெரியலன்றத தவிர அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நேத்து வரைக்கும் ஒண்டி கட்ட கோயில் பாடு மாதிரி பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருந்தான். இன்னும் அப்படியே இருந்தானா? என்னங்க ஏன் இப்ப கோவப்படுறீங்க? தம்பி வரட்டும். அவன் வரட்டும், பேசிக்கிறேன். அண்ணே அண்ணே இல்லடா, ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? கையில என்ன பார்சல்? சேலை வாங்க உனக்கு ஏது பணம்? எங்கேயாவது கடை வாங்கினியா? திருடுனியா? என்னடா மௌனம் சாதிக்கிற? சேலை வாங்க ஏது பணம்? சொல்லுடா. என்னங்க தம்பி விட்டுடுங்க. விடுடி. இது நாள் வரைக்கும் வெகுளி மாதிரி வேஷம் போட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்துட்டான். இவனே நிறுத்துங்க. நான் கேட்கிறேன். தம்பி உன்னை பெத்தவளா நின்னு கேட்கிறேன். சத்தியமா சொல்லு, இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்றேன். அவர் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா வேலை கிடைக்கல. உங்களுக்கு தெரியாம ரிக்ஷா ஓட்டி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தார். எனக்கு உங்க கல்யாண நாள், எப்படியாவது புடவை வாங்கி கொடுக்கணும்னு ராத்திரி பூரா ரிக்ஷா ஓட்டி புடவையை வாங்கிட்டு வந்திருக்கார். தம்பி, இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அண்ணா நீங்க என்ன கேட்டீங்க? இந்த சேலை வாங்க ஏதுரா பணம்? எங்கேயாவது கடன் வாங்கினியா, திருடுனியான்னு தானே கேட்டீங்க. ஏதாவது வேலை செய்தியான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா அண்ணா? அண்ணா அன்னிக்கிட்ட தம்பி சாரதாவுக்கு உன் கையில கொடுப்பா. இல்ல நீ, இந்த பரிசு உங்களுக்கு தான். அவளுக்கு பரிசு இந்த பேப்பர்ல வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? நீ BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க. அப்படியா? திருட்டு படவா வந்த உடனே ஏன்டா அதை சொல்லல? அந்த புடவை உங்க கையாலே உங்க அண்ணிட்ட கொடு. கங்க்ராச்சுலேஷன் சாரதா. தேங்க்யூ. வாங்க. என்னங்க உங்க முதலாளி வந்திருக்காரு. நான் உங்க வீட்டுக்கு எப்பவுமே முதலாளிங்கிற நினைப்புல வர்றதில்ல, உங்க ஃபேமிலியில ஒருத்தனா தான் வர்றேன். வாங்க வாங்க ஜெயந்தி, சாருக்கு ஹார்லிக்ஸ் கொண்டா. வாங்க உட்காருங்க. பாம்பேல இருந்து எப்ப சார் வந்தீங்க? மார்னிங் ஃபிளைட்ல தான் வந்தேன். தேங்க்ஸ். பம்பாயில ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். அதுல ஜீனத்தமன் ஒரு பாரின் சேரி கட்டியிருந்தா. அதை பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. ஐ மீன் அந்த புடவையை நீங்க கட்டினா ஜீனத்தமனை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பீங்கன்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. வாங்கிக்க ஜெயந்தி, சார் எவ்வளவு அன்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த புடவைக்கு மேட்சா ஜாக்கெட்டு, பிரா, பெட்டிகோட் எல்லாமே செட்டா தான் கொடுப்பேன்னு கடைக்காரன் சொன்னான். சைஸ் சரியில்லைன்னா திருப்பி அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது பாருங்க. இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஜெயந்தி அதை கொஞ்சம் கட்டிட்டு வாங்க. சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. கச்சிதமா இருக்க. நான் நினைச்சது மாதிரியே ஜீனத்தமனை விட ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ட்ரெஸ்ல பார்த்தாலும் ஜெயந்தி அழகா தான் சார் இருப்பா. டாடி, எங்க பாட புக்ல ஒரு அருமையான கதை இருக்கு டாடி. என்ன கதை? ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாளா, அதுல ஒரு வடைய காக்கா தூக்கிக்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துதான்.
அங்க வந்த ஒரு நரி காக்கா வாயில இருக்கிற வடைய பறிச்சுக்க ஒரு ஐடியா பண்ணிட்டான். எப்படி? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா பாட்டு பாடுவேமே, ஒரு பாட்டு பாடையன்னு சொல்லிட்டான். உடனே அந்த காக்கா சந்தோஷத்துல காக்கான்னு வாயை திறந்து பாடிட்டான். நரி கவிக்கிட்டு ஓடியே போயிட்டான். காக்கா ஏமாந்து போய் அம்போன்னு நின்னுதான். என்னங்க இன்னைக்காவது? இல்ல லட்சுமி, எந்த ஆபீஸுக்கு போனாலும் மதரன் கம்பெனி விளம்பரத்தை காட்டி உங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்னு அனுப்பிடுறாங்க. நான் சொல்ற உண்மையை விட விளம்பரப்படுத்தப்பட்ட பொய்க்கு தான் வலிமை அதிகம். சாரதா, உனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னம்மா லெட்டர்? எங்கிருந்து வந்திருக்கு? ஹேண்ட்லூம் சென்டர்ல கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். வர 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. என்னது? நீ வேலைக்கு போக போறியா? இத பாருமா, எனக்கு வேலையே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கூலி வேலை செஞ்சா அந்த குடும்பத்தை காப்பாத்துவேன். அதுக்காக உன்னை வேலைக்கு அனுப்பி உன் வருமானத்துல இந்த குடும்பத்தை நடத்துற அளவுக்கு இந்த ரகுபதி ஒரு நாள் கேவலமா போக மாட்டான். நான் வேலைக்கு போறத நீங்க ஏன் கௌரவ குறைவா நினைக்கிறீங்க? அன்னைக்கு அக்கா சாவி கொத்து கொடுக்கும்போது இந்த குடும்ப பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும்னு நீங்க 2 பேரும் சொன்னீங்களே. கொண்டு வர்ற பணத்தை வச்சு செலவு செய்யறது மட்டும் குடும்ப பொறுப்பு இல்ல, குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதும் குடும்ப பொறுப்பு தான். தயவு செஞ்சு நான் வேலைக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க. ஆமாண்ணா, நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத துரதிருஷ்டக்காரன். சாரதாவுக்கு கிடைச்சிருக்கிற வேலையாவது நினைச்சிருக்கட்டும், சந்தோஷமா அவளை போயிட்டு வர சொல்லுங்க. ஆமாண்ணா. சரிப்பா, உன் விருப்படியே செய். என்ன கடைக்காரரே? என்ன வழிக்காரமா? என்ன வேணும்? முட்டைக்கோஸ் வேணும். 1 ரூபா. 1 ரூபாயா? என்ன இது அநியாயமா இருக்க? இந்த விலைக்கு நான் வாங்கிட்டு போனா என் வீட்டுக்காரர் என்ன உதப்பாரு. அவருக்கு கோவம் தான், ஒரு ராட்சசன். ஆமாங்க, அந்த ஆளு ஒரு லூசு. அது போகட்டும், முட்டைக்கோசு கிலோ 1 ரூபாய்ன்னு கொடுங்களேன். சரிதாமா, இந்த விலைக்கு நான் வித்துட்டு போனா என் பொண்டாட்டி என்ன நடுத்தரவில் நிறுத்திடுவான். ஆமாங்க, பொம்பளை அவ. காது தாடகையும் சூர்பனகையும் சேர்ந்த பொம்பளைங்க அவ. நான் தாடகையா சூர்பனகையா? பின்ன என்ன? நான் ராமன்னா நீ சீதை, நான் ராட்சசனா நீ தாடகை. சரிதானே? வீட்டுக்கு வாங்க பேசி. ஐயோ, கற்ற விதைய உருவிடமே காட்டின மாதிரி உங்ககிட்ட பேசிட்டேன். பரவாயில்லையே, ஆளு தேறியாச்சு. அப்பாடா, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின் பேர் வாங்கியாச்சு. ஏங்க வருஷத்துல ஒரு நாள் நல்ல கருப்பா பார்த்து வாங்கிட்டாரா? காஞ்சி கொண்டு வாங்கிட்டேன். நானா கம்மியா கொடுத்தேன். ஏண்டி நம்ம இதையா திங்க போறோம்? நீ இங்க கடி கடிச்சுங்க. இந்த பானை எத்தனை ரூபா? ஒரு சின்ன பையன் கொண்டாட்டி. எத்தனை ரூபாயா? விலை கேட்கிற பாரு. தள்ளி இந்த பக்கம். ஏப்பா, ரூபாய்க்கு எத்தனை பானை? ரூபாய்க்கு 2. எங்க எடு? இதா? இது என்ன கயிறு கட்டி காதுல கட்டிக்கிறவா? ரூபாய்க்கு 2 வேற எதுல கட்டிக்கிறேன். இந்த பானை என்ன விலைப்பா? என்ன 4 ரூபா? 4 ரூபாயா? வாங்குற மாதிரி தெரியல. ஏண்டி புது பானையில தான் பொங்கல் வைக்கணுமா? போகுது. இந்த செலவெடுத்து வச்சிருவாள. மாப்பிள மாமா, உரைச்ச விலைக்கு சின்ன சைஸா ஒரு பானை பாரு. ஓட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, புளி வச்சு அடைச்சுக்கலாம். ஒழுங்காத அளவுக்கு நான் சிமெண்ட் வச்சு அடைக்கிறேன். அக்கா, இந்த இலை எப்படி? எவ்வளவு நேரம் பாக்குறேன். எந்த பானை வேணும் சொல்லு, நான் எடுத்து தரேன். அவசரப்படாதீங்க, எனக்கு தெரியும். நீங்க தானே என்ன பார்க்க சொன்னீங்க, இப்ப என்ன மாட்டி விடுறீங்களே? ஏண்டா உன்னை பானைய பார்க்கத்தானடா சொன்னேன், உடைக்கவா சொன்னேன்? இந்தாப்பா, ஓசி சோத்துல தின்னு நல்ல உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். நல்லா மண்ணு மிதிப்பான், சக்கரை சுத்துவான். உன் 100 ரூபாய் சேர்ற வரைக்கும் இவனை நீ வேலைக்கு சேர்த்துக்க. ஐயே, வாடி போலாம். என்னங்க? ஏமாமா, என்ன விட்டு போறீங்க? பொங்கல் வேற வருது. அடுத்த பொங்கலுக்கு வாடா. என்னங்க? என் தம்பி என் காலை அடிக்கிறான், பேசாம படிக்கிறாங்க. அவன் உருப்படியாக இருந்தானே அவன் அந்தடி அடிக்கிறான். பாத்தியாடி, வேலை வெட்டி இல்லாம இருந்த உன் தம்பிக்கு எப்படி வேலை வாங்கி கொடுத்தேன்னு? அவன் பெரிய வேலை வாங்கி கொடுத்தீங்க. பாருங்க, பொங்க சோறு ஆக்க மாட்டேன், யாரு கொடுத்தாலும் நான் திங்காம மாட்டேன். மிக்க முடி. எனக்கும் பையனுக்கு மாத்திரம் ஆளாக்கு போடு. ஆமா, ஆகிட்டு வந்து நல்லா கொட்டிக்குங்க. ஐயா, லட்சுமி, சிவா, எல்லாரும் வாங்க. என்னங்க? நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடுவு காலம் வந்துருச்சு. ஹவுசிங் போர்டுல எனக்கு சூப்பர்வைசரா வேலை போட்டு ஆர்டர் வந்திருக்கு. இது என் நேர்மை கிடைச்ச பரிசு.
அவசரப்படாதே அம்மா. முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் போதிய இடைவெளி தேவை. அப்போதுதான் முதல் குழந்தை ஆரோக்கியமாக வளரும். அளவான குடும்பமே ஆரோக்கியமான குடும்பம். ஒண்ணும் இல்ல, ஒரு ஈ இருந்தது, நான் தான் தட்டி விட்டேன். ஆமா, என் மேல உட்கார்ந்து அதே ஈ உன் மேலே உட்காந்துச்சாமா? அக்கா, சேவலுக்கு தீனி போட மறந்துட்டேன். ராத்திரில இருந்து பாவம் பசியோட இருக்கு. நான் போய் தீனி போட்டு வரட்டுமா? சேவலுக்கு தீனி போட போறியா? சரி போ. சேவலுக்கா தீனி போட போற? ஒன்ன மாதிரி நானும் சேவலுக்கு தீனி போட்டவதாண்டி. ஆமா, என்னங்க இது நேரம் காலம் இல்லாம அக்காவோட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்படி கூப்பிடலாமா? இதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தா எப்படி? ஆமா, அன்னிக்கிட்ட சேவலுக்கு தீனி போட போறேன்னு சொல்லிட்டு வந்தியே, இந்த சேவல் ரொம்ப பசியோட இருக்கு. சாரதா, சாரதா, என்னாச்சு? வாந்தி வருதா? கொஞ்சம் இரு, நான் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேண்டாங்க, இது வைத்தியர்கிட்ட சொல்ற வாந்தி இல்ல. அப்போ நான் தூக்க மாட்டேன். தூக்குனா பையனுக்கு வலிக்கும். புள்ளிமான் போல துளி துளி ஓடும் கன்னிமான் நடை எங்கே? கன்னிமான் நடை எங்கே?
ஜெயந்தி, என்னங்க? உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார். என்ன? ஹாய், நெக்லஸ். ஏதுங்க இது? நம்ம முதலாளி மதன் வாங்கி கொடுத்தார். இந்தாங்க, இது அவர்கிட்டயே கொடுத்துருங்க. ஏன் ஜெயந்தி? அன்னைக்கு அவர் கொடுத்த புடவையை வாங்கிக்கிறப்பவே என் மனசு கூசுச்சு, உடம்பே நடுங்குச்சு. புருஷன் வாங்கி கொடுக்கற பருத்தி புடவைக்கு இருக்கிற மரியாதை பிரத்யார் வாங்கி கொடுக்கற பட்டு புடவைக்கு இல்லைங்க. ஜெயந்தி, நீ ஏன் இதை வித்தியாசமா எடுத்துக்கிற? என்னால என் முதலாளிக்கு 50,000 ரூபாய் லாபம். அதுக்கு பிரசன்டேஷனா 5,000 ரூபாயில நெக்லஸும் வளையல வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்காகவாவது அவசியமா நீ இதை போட்டுக்கணும். சரிங்க, உங்களுக்காக இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா ஒண்ணு, பொய் நெல்ல குத்த நினைச்சு கை நெல்ல விட்டவன் கதை நமக்கு வந்துடாம இருக்கணும்னு தான் அந்த மாங்காட்டம்மனை வேண்டிக்கிறேன். வாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தான், வாரி வள்ளல் முல்லைக்கு. இப்ப இருந்தா காரை கொடுப்பாரு. என்னடா பரீட்சைக்கு படிக்கிறேன்பா. படிச்சது போதுமடா. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். பண்ணையில வராட்டி எல்லாம் காயுது, போய் வித்துட்டு வா போ. படிக்கணும்பா. பரீட்சைக்கு நாளைக்கு படிச்சுக்கலாம்டா. இப்ப போய் வித்துட்டு வாடா, போடா. ஏங்க அப்படி கோபமா பேசுறீங்க? அவன் பரீட்சைக்கு படிக்கணும், மழை வேற வர மாதிரி இருக்குது. அதனால தாண்டி சொல்றேன், இப்பவே போய் இன்னைக்கே வித்துட்டு வான்னு. அட போயாண்டா, போடா. உங்க பேராசி கல்யாணத்துக்கு கொடுங்க அழகே கிடையாதா? எப்பதான் ஆண்டவன் நல்லா பத்தி கொடுக்க போறானோ தெரியல. சும்மா தெரியாது. நீ போய் பழைய சோறு எடுத்துட்டு வாப்பா. என்னது இது? கீழே கிடந்தது, அடுத்த பிள்ளைக்கு விளையாடுறதுக்காகவே எடுத்துட்டு வந்தேன். பாத்தியா, மாத்தி மாத்தி கொத்துது. இந்த ஊறுகாய் பாட்டில திறந்து 6 மாசம் ஆச்சு. இன்னைக்காவது ஊறுகாய தொட்டு சாப்பிடுங்க. சும்மா ரெடி அறிவேட்ட சிக்கன் பைய பொண்டாட்டி. 10 மாசத்துக்கு முந்தி 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா இவ்வளவு புளி கொடுப்பான். இப்ப 4 நாள் கொடுத்து புளிய கேட்டா நாக்க நீட்டு தடை வர்றேங்கடா நீ ஒண்ணு. என்னங்க மோந்து பாக்கவா சொன்னேன்? தொட்டுட்டு சாப்பிடுங்களேன். சும்மா ரெடி. பாத்துக்கிட்டே சாப்பிட்டா சோறு தன்னால உள்ள போகுது. தொட்டுக்கணுமா என்ன? தொட்டுக்கிட்டா சீக்கிரம் தீந்துட முடியும். அறிவேட்ட பைய சின்ன பைய பொண்டாட்டி, உனக்கு என்ன தெரியும்? பேசாம வாய மூடிட்டு அரிய கொண்டாடி பாதி சோத்தையும் உள்ள தள்ளணும். மழை வேற நல்லா பெய்யுது. போன பையனை வர என்ன காணும்? அவனை அனுப்பாதீங்கன்னு சொன்னே, கேட்டீங்களா? சும்மா ரெடி. எனக்கு தெரியாதா? உன் புள்ள ஒண்ணும் மழையில கரைஞ்சிட மாட்டான். பேசாம இரு. போதும், இதை கொண்டு போய் பத்திரமா வை. இதை அப்படியே மூடி வை, ராத்திரிக்கு ஆகும். ஒரு டம்ளர் தண்ணி செலவா? மழை தண்ணியே கையை கழிவு. ஐயோ, புள்ள தொப்பக்கிட்டே நடந்து வந்திருக்காரு. சொன்னா கேட்கிறாரா கேட்க மாட்டாரா? ஜுரம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டா கண்ணா, விராட்டியில வித்துட்டியா இல்ல மழையில நினைச்சிட்டியா? சும்மா இருங்க. புள்ள நான் வந்துட்டா விராட்டு விராட்டுன்னு கத்துறீங்களே. அதை தாண்டி நானும் கேட்கிறேன். மழை வருதுன்னா ஒரு வீட்டு திண்ணையில உட்காந்துக்க வேண்டியதானே? மழை விட்டது கூட வியாபாரத்துக்கு போக வேண்டியதானு கேட்டேன். என்னங்க பேசுறீங்க? போங்க, இப்ப சீக்கிரமா டாக்டர் கூட்டு வாங்க. டாக்டர் கூட்டு வாங்க, போங்க. இதுக்கு கூட்டு வர. நீங்க பிள்ளைய பாத்துங்களேன். இவ வேற போறா. ஏண்டாடே தலையை தோவட்டா? என்னடா அது? துண்ட கட்டி டிராயர் அவரா? வாடா வாடா, அனத்தாதரா. வாடா வாடா, வந்து படுறா படுறா. நான் போத்தி வரேன்டா, போத்தி வரேன்டா, போத்தி வரேன்டா. ஏண்டா கண்ணா, எத்தனை தெருவிடா சுத்தின வெராட்டி விக்கிறதுக்கு? பாதி வெராட்டியாவது வித்தியா இல்லையா? மழையில நனைஞ்சிட்டியாடா? எவனுக்காவது கடைகனே குடுத்தியா? எவனுக்கு குடுக்கலையே. ஒன்னும் பயப்படாதே. எப்படி சார் இருக்கு? பையனுக்கு வெட்டி வரும், உடனே இன்ஜெக்ஷன் போடும். ஐயா, இவன் ஊசி போட்டா தாங்க மாட்டாங்க. உங்க பையில வெள்ளை மாத்திரை வச்சிருப்பீங்களே, நானா எத்தனை ஆனாலும் பரவாயில்ல. அந்த வெள்ளை மாத்திரை இருந்தா எடுங்க, கொடுங்களேன். உடனே இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. இது என்ன? நீங்க போனா நான் போயிட்டு வரவா? நீ போனா விலையை அதிகமா சொல்ல வேண்டி, நானே போய் வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் செண்ட செலவு. பேசாம நானே வெராண்டி விற்க போயிருக்கலாம். வரேன் வரேன்டி. கண்ணா, நான் பெத்த மகனே. ஏங்க, இந்த மருந்து இருக்கா? இருக்குங்க. என்ன விலையாகும்? 40 ரூபா பிளஸ் டாக்ஸ், மொத்தம் 45 ரூபா. ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டுங்களேன். இதென்ன கத்திரிக்காய் கடையா? 45 ரூபா இருந்தா வா, இல்லன்னா கடையை விட்டு வெளியே போ. அட என்னையா மருந்து உன் கடையில தான் ஓவியமா இருக்கு. அடுத்த கடைக்கு போறேன். எந்த கடைக்கு போனாலும் அதே விலை தான். அதே விலையா? ஆமா ஆமா. நல்ல ஆளியா? மொத்தமா சேர்ந்து ஏதோ கடை நடத்துறீங்க. ஏங்க, இந்த மருந்து இருக்கா? இருக்குங்க. என்ன விலையாகும்?
45 ரூபா. இங்கேயும் 45 ரூபாயா? எங்க போய் வாங்கினாலும் 45 ரூபா தான். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி கட்டுப்படி ஆகாது. நான் வேற சின்ன கடை பாத்துக்கிறேங்க. சரி. இந்தாப்பா பேதி மாத்திரை, காலையில 5 மணிக்கு சாப்பிடு. ஒரு 7-8 தரம் புடுங்க. ஒண்ணும் கவலைப்படாத. அதிகமா போயிடுச்சுன்னா ஆத்தங்கரையில் போய் உட்கார்ந்துக்க. சரி கணா குடி. நரைமுடி தைலம், வெட்ட சூடு தைலம். நரைமுடி தைலம், வெட்ட சூடு தைலம், முடிமுளைக்கும். சார், இத கொஞ்சம் நீங்க தேய்ச்சிட கூடாதா? எனக்கு கூட முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இதை தேய்ச்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சைட்ல கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சது. அப்ப நடுவுலயே முளைக்கும். சார், விஜயஜோரத்துக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இருக்க. எவ்வளவுங்க? 5 மாத்திரம் 1.25 ரூபா ஆகும். 1.25 ரூபாய்க்கு 6 கொடுக்கணும். தர்றேன். இத 3 வேளைக்கு கூட போயிடும். எதுங்க? யோகம் போயிடும்பா. டாக்டர் சார், நீங்க கொடுத்த மாத்திரை விலை கேட்டே 45 ரூபா சொன்னாங்க. ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் சைக்கிள்ல போனாரு. அவர்கிட்ட விசேஷத்துக்குன்னு 1.5 ரூபா கொடுத்தேன். இவ்வளவு மாத்திரை கொடுத்தாரு. போதுமா? நீ எல்லாம் ஒரு அப்பா, உனக்கு ஒரு புள்ள. அம்மா, இனிமே உங்க பிள்ளைய காப்பாற்ற முடியாது. வேற டாக்டர். என்ன சொல்லிட்டு போறாரு? என்னங்க? ஏண்டி, பையனுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, அப்பா அப்பா விட்டது போக மீதி வரட்டி ஆம்போ மாமா வீட்டுல வச்சிருக்கேன். முடிஞ்சா வித்துங்க, இல்லன்னா அதை வச்சு என்ன எரிச்சிடுங்க. என்னப்பா? ஐயோ ஐயோ, என்ன விட்டு போயிட்டேடா. இப்ப கதிரி என்னங்க பிரயோஜனம்? காசு காசுன்னு கத்துறீங்களே, அதுவா நாளைக்கு உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட போகுது. உங்களுக்கு காசு தாங்க முக்கியம். எனக்கு என் பிள்ளைதாங்க முக்கியம். என் பிள்ளைதான் முக்கியம். உங்க காசு ஆசையினால, கருமித்தனத்தினால என் பச்சை மரத்தை பாடையில வச்சுட்டீங்களே. என்ன பச்சை மரமா ஆக்கிட்டீங்களே. என்னங்க, என்னை கொண்டுடுங்க. என்னையும் என் மகனையும் எரிச்சு சாம்பலாக்கி காசாக்கி உங்க காசோட காசா அதைய சேர்த்துக்குங்க. நானும் கூட வந்துடுறேன்டா. கண்ணா கண்ணா கண்ணா, என்னை விட்டு போயிட்டேடா. ஆமா, கண்ணனுக்கு என்னாச்சு? இந்த பாரு, அன்னைக்கு நீ விளையாட்டுக்கு இவனுக்கு சாவே வராதான்னு கேட்டியே, இன்னைக்கு நிஜமாவே சாவு வந்திருக்கிறா. ஜெயந்தி, இன்னைக்கு நைட் மிஸ்டர் மதன் நம்ம எல்லாரையும் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்கார். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? நான் கூட வேண்டாம்னு தான் சொன்னேன். நான் எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கேன். நீங்க ஒரு தடவை கூட உங்க ஒய்ஃபையும் குழந்தைய கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரலையே. இன்னைக்கு நைட் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டார். நான் கூட உன்னை கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டா போயிட்டு வருவோம். சார், சார், ஹலோ, வாங்க. கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்களே. அம்மா, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏங்க, இங்க டிவி இருக்கா? ஓ, இருக்க. அந்த ரூம்ல இருக்கு, போய் பாரு. அம்மா, நான் டிவி பார்க்க போறேன். பாய் பாய். அரே, இங்க வரேன். சிக்கன் ரெடியா? ரெடி சார். ஸ்பெஷலா சில்லி சிக்கன் ரெடி பண்ணு. சரி சார். வாங்க, வீட்டை சுத்தி பார்க்கலாமே. வா ஜெயந்தி. வாங்க, வா. இது பூஜை அறை. பார்த்த உடனே பக்தி வருது இல்ல? வாங்க, இது டைனிங் ஹால். பார்த்த உடனே பரிமாற ஆசை வருது இல்ல? வாங்க, மேல போலாம். வாங்க. இது பாத்ரூம். பார்த்த உடனே குளிக்கணும்னு ஆசை வருது இல்ல? வாங்க.
இது பெட்ரூம். பார்த்த உடனே நான் உன்னை தொடக்கூடாது. ஆனா நான் வாங்கி கொடுத்த நெக்லஸ் உன் கழுத்தை தொடலாமா? இந்த உன் நெக்லஸ். சாவாஷ். உன் கையை தொட்டுக்கிட்டு இருக்கிற வளையல் கூட. வெரி குட். நெக்லஸ் ஓகே, வளையல் ஓகே, உன் உடலை தொட்டுக்கிட்டு இருக்கிற சேலை, அதுக்கு மேட்சா போட்டிருக்கிற பிளவுஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா புரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் நான் கொடுத்ததுதான். அதெல்லாம் உன்னை தொடலாமா? நீ ரோஷம் உள்ளவ. கமான், கழட்டி தந்துடு. எனக்கும் வேலை சுலபமா போயிடும். உடமக்காரன் கேட்கிறேன், கலட்டுறியா இல்ல கலட்டிக்கவா? கிட்ட வராதே, இது என் கணவருக்கு தெரிஞ்சா. கவலைப்படாத, அவன் தான் நமக்கு காவலாவே இருக்கான். என்ன சொல்ற? பட்டா அவனுக்கு, பாத்தியதை எனக்கு. புரியல? ஏய் ஏய் Take it easy. ஜெயந்தி, இது எங்க நடக்கல? மதன் ரொம்ப ஆசைப்பட்டார். அதான் புருஷனா இருக்க வேண்டியவன் புரோக்கரா மாறிட்டியாக்கோ? ஜெயந்தி, ஏன் கோவப்படுற? நல்லா யோசனை பண்ணிப்பார். அவர் மனசு நோகாம அப்படி இப்படி நாம நடந்துக்கிட்டா கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாம் நம்ம வசதிக்காகத்தான். தோட்டக்காரன்னா குத்தகக்காரன் அவன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி கூட்டி கொடுத்து கோபுரத்துல வாழ்றதை விட குடிசையில வாழ்றது எவ்வளவோ மேல். ஜெயந்தி, என்ன கைய என்ன சொல்றதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? உன் கைய பிடிச்சவனா? கைய பிடிச்சு காலமெல்லாம் காப்பாத்துவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் கூட்டி விடுற எச்சல் பொறுக்கின்னு நினைக்கல. ஜெயந்தி, உன் கழுத்துல தொங்குறது நான் கட்டின தாலி. பொண்ணுக்கு காவல் அவன் புருஷங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த தாலி. அந்த புருஷனே புறம்போக்கானதுக்கு அப்புறம் இந்த தாலி எதுக்கு? இந்த நீ கட்டின தாலி இதையும் விட்டு உன்னால ஆடம்பரமா வாழ முடியும்னா வாழ்ந்துக்கோ. அம்மா, இது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் உன்கிட்ட விட்டுட்டு போகலாம். பொம்பளை பிள்ளையா போச்சு. நாளைக்கு எந்த பங்களாவுல கொண்டு போய் வாடகைக்கு விடுவியோ? வரட்டு கௌரவத்திற்காக ஆடம்பரமாக வாழ்ந்த அருளுக்கு காலம் கற்றுத்தந்த கருத்து, ஆடம்பரத்தைப் போல் ஒரு அழிவில்லை. கஞ்சத்தனத்தால் கருமித்தனத்தால் தன் கருவூலமான குழந்தை செல்வத்தை இழந்த காசிநாதன் கற்ற பாடம், கஞ்சத்தனத்தைப் போல் ஒரு முட்டாள்தனம் இல்லை. வரவுக்கு வசதிகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்த ரகுபதியின் குடும்பத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட கருத்து, சிக்கனத்தைப் போல் ஒரு செல்வமில்லை. மலர்ந்திருக்கு காயோ கனிஞ்சிருக்கு பொண்ணே, இன்னும் என்ன தயக்கம்? மலர்ந்திருக்கு காயோ கனிஞ்சிருக்கு பொண்ணே,